एवं the basic introduction to Vedas. டைப்ஸ் ஆஃப் வேதாஸ், அதாவது வந்து 4 வேதம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வேதா அப்படின்றது வந்து வித்து தாத்தோம் நஞ்சு பிரத்யே வேத சப்தா அப்படின்னு இருக்கு. கன்ய போடக்கூடாது, கன் பிரத்யேன்னு ஹலந்து இருக்கணும். அதுல ஞாவுக்கு கீழே ஒரு ஹலந்து போடணும். கன் அப்படின்றது பிரத்யம். கன்யான்னா 2 அச்சு ஆயிடும், ஒரே அச்சு தான் இருக்குது, க ஒண்ணுதான் அச்சு. அதுல கன் பிரத்யே வேத சப்தா. இல்ல கண்ணன் மாத்திக்கணுமா? இந்த ஞாவுக்கு கீழே ஒரு ஹலந்து ஒண்ணு போடணும். வித்துல தாவு கீழே போட்டுக்கிறதுக்கு ஹலந்து சின்னம்னு பேரு. வெஞ்சனமா போடணும், அந்த சொரமா இருக்க கூடாது. நீவும் ஆவும் சேர்ந்தா இப்ப இருக்க மாதிரி வரும், அகாரம் கிடையாது. அதுல வேதஹ விது தாத்தோஹோ கஞ் பிரத்யே. வேத சப்தான்னு சொன்னா லாபம் இல்லை, நிஷ்பன்னஹா அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். இந்த தாத்து இந்த பிரத்யத்தோடு சேர்ந்து இந்த பதம் உண்டாருது அப்படின்னு சொல்லணும். வேதஹ அப்படின்றது வந்து வித்து தாத்தோஹோ கண்ணு பிரத்யே வேத சப்தா நிஷ்பன்னஹா. கஞ் அந்த எண்ணி போட்டுக்கோ, ஹலந்து போட்டுக்கோ, வேத சப்தா நிஷ்பன்னஹா அல்லது நிஷ்பத்தியதே அப்படி ஏதாவது போட்டுக்கோ. நிஷ்பன்னஹா போட்டுக்கிறேன். அப்போ வேதஹா போட்டு ஒரு டேஷ் போடணும். வேதஹா இந்த பதம் இப்ப நமக்கு தெரியணும். விது தாத்தோஹோ கஞ் பிரத்யே வேத சப்தா நிஷ்பத்தியதே. அந்த மாதிரி எழுதினா இந்த சப்தம் இதுல என்ன தாத்து பிரத்தியும் சேர்ந்து உண்டாருது அப்படின்னு புரியும். சரி, அதுல வந்து ரிக், யஜுஸ், சாமம், அதர்வண வேதம் 4 வேதம் இருக்கு. அடுத்தது வந்து வேதாக சத்வாரஹ. அது ரிக், யஜுஸ், சாமம், அதர்வணம். வேதாங்காணி ஷட்டு, அதாவது சிக்ஷ, வியாக்கரணம், நிருப்தம், சந்தः, பிங்கள சந்தஸ், ज्योतिषं कल्पः इति षडङ्गानि सन्ति. उपाङ्गानि चत्वारि. पुराणं, न्यायः, मीमांसा, धर्मशास्त्रम्. उपवेदाः சாஸ்திரம்னு மாஹலந்து போடணும். தர்மசாஸ்திரம் சாஸ்திரம் அப்படியே போட்டு அது ஒரு பிராதிபதிகம் ஆயிடும். தர்மசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் உபவேதாக சொல்ல முடியும். அப்படி சொல்லக்கூடாது. வேதாக சத்வாரஹா சரி, உபாங்கானி சத்வாரியும் சரி. காரணம் சத்வாரஹா புல்லிங்கம், சத்வாரி நபும்சகலிங்கம், உபாங்கம் நபும்சகலிங்கம், உபாங்கானி சத்வாரி சரி. வேதாக புல்லிங்கம், வேதா சத்வாரஹா. அப்ப இங்க என்ன இருக்கணும்? உபவேதாகான்னு சத்வாரஹான்னே வரணும். சத்வாரஹா சத்வாரின்னா நபும்சகலிங்கம், அது சத்வாரஹான்னு புல்லிங்கம், சதஸ்ரஹான்னா ஸ்ரீலிங்கம். அதனால அது அந்த சப்தம் முதல்ல போட்டது சரி, 2வது சரி, 3வது சரியில்லை, அது ஒரே மாதிரி ஆக்கணும். உபவேதாக சத்வாரஹ. உபவேதாக சத்வாரஹ. ஆயுர்வேதः, धनुर्वेदः, गन्धर्ववेदः, अथर्ववेदाः, अथर्ववेदशास्त्रम्. एवं அர்த்தவேதஹான்னு வந்திருக்கு. இப்ப அதர்வவேதம் இல்ல, அதர்வவேதம் வேதத்தை சேர்ந்தது. அர்த்தவேதம்னு சொல்லலாம். அர்த்தசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம். இந்த சாஸ்திரம் மாதிரிதான் தர்மசாஸ்திரம்ன்றது எம்மும் வரணும் கடைசியில. புராணம், நியாயா, மீமாம்சா, தர்மசாஸ்திரம் அப்படின்னு. சரி, இது அர்த்தவேதம், அதர்வேதம் இல்ல. அர்த்தவேதம் வேதத்துல வரும். சரி, அர்த்தவேதம். சரி. एवं यजुर्वेदः द्वे मध्ये विभागः. कृष्णयजुर्वेदः, शुक्लयजुर्वेदः. कृष्णयजुर्वेदस्य शाखा तैत्तिरीयशाखा प्रधानं, शुक्लयजुर्वेदस्य शाखा प्रधानं माध्यन्दिनशाखा एवं सन्ति. Roots of the Rigveda and Yajurveda and Samaveda. Vedaः यज् धातुः उसि प्रत्यये यजुः शब्दः. ऋग्वेदः ऋच् धातोः. सामवेदः साममणिन् प्रत्यय मणिन् प्रत्यये நான் இருக்கக்கூடாது. சொன்ன உனக்கு மண்ணின் இதுவும் நாதான், நாதான் இருக்கணும். மாவுக்கு அப்புறம் வர்றதும் நாதான். மண்ணின் மண்ணின் இல்ல, அதாவது மூர்தன்யம் இருக்கக்கூடாது, தந்தியமா தான்.
இதுல பிரத்யேன்னு இருக்கணும் மாடியன். மணின்றது மணின்னு இல்ல, நாவா மாத்தணும். பிரத்யய பிரத்யய சாமோ சப்தா. அதான் அது மாதிரி குணமா இப்படியே எழுதி விட்டுறக்கூடாது. கரெக்டா சென்டென்ஸா ஆக்கணும், இல்ல பாயிண்ட்ஸா பண்ணிடலாம். பாதிபதிகம் என்னது பிரத்யம் என்னது அவ்வளவு மாத்திரம் சொல்றது அது ஒரு வகை, அது புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி போடலாம். இல்லையா வாக்கியமா எழுதுனா பூர்க்கா எழுதணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோ. எது தாத்து உசி பிரத்யக, உசிஹி வேண்டாம், உசி பிரத்யகனால போறோம். ஈன்றது அங்க உஸ் தான் சேர போகுது. எஜ் பிளஸ் உஸ் எஜுஸ் அப்படின்னு ஆகும். எஜ்ஜுன்னு கூட சொல்லலாம், ஜெய் சொல்றது ஜாவுக்கு அலந்து போடலாம். எஜ் தாத்துன்னு கூட எழுதி உஸ் பிரத்யக உசி பண்ணலாம். உசின்னு சொல்லிருக்காருங்க, ஆனா ஈ சேரும், விசர்க்கம் வராது. அதுல தேகால விசர்க்கம் வரலாம், அது புல்லிங்க சப்தம், அது வரும். இல்ல பிரத்யே எஜுஸ் கூட விசர்க்கம் போடலாம், அல்லது எஸ்ன்னு எழுதி விடலாம். எஜுஸ் சப்தா விசர்க்கம் போட்டு சப்தான்னு சொல்லலாம். கொஞ்சம் அக்யூரசி வேணும். பர்ஃபெக்டா இருந்தா நமக்கு நாம சொல்றது இன்னும் புரிஞ்சிருக்கேன்னு அர்த்தம். பாக்குறவங்களுக்கும் அதுல இருந்து புரியறதுக்கு வழி இருக்கு. சந்தேகம் இருந்தா அவனும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தப்பு வரக்கூடாது. அது தப்பு டைப் பண்றதையும் கத்துக்கணும், அதுவும் கொஞ்சம் பழகணும். டெஃபினிஷன் ஆஃப் ரிக்வேதா. ரிச்சதே சூயதே ரிக் இதி ரிச்ச ஸ்தௌ ஸ்துதௌ இதி தாதோஹ. வாக்கியம் சரியா வாசி இல்ல, நீ முதல்ல வாக்கியத்தை எங்க எழுதிருக்கிறது எடுத்துட்டா கூட ரிச்சதே ரிச்சதேன்னு சொல்லி நிறுத்தணும். ரிச்சதே அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்தூயத்தே யயா சா பவதி ரிக். அதாவது ரித்து தாத்துவுக்கு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். ரிச்சியத்தே அப்படின்னு சொன்னா ஸ்தூயத்தேன்னு அர்த்தம். அதாவது தெரிஞ்ச ஒரு பதத்தை சொல்றது. ஸ்துதி தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும், ரிக்குன்றது தெரியாத விஷயம். இதுக்கு அதான் அர்த்தம். ரிச்ச ஸ்துதவுன்னு தாத்து, அதனால ரிச்சத்தே ஸ்தூயத்தே யயா எதால ஸ்தோத்திரம் பண்ணப்படுறதோ, தேவதைகளுக்கு ஸ்தோத்திரம் எதால பண்றாலும் யயா ஸ்தூயத்தே சா பவதி ரிக். ரிக்குன்ற சப்தம் ஸ்ரீலிங்கம், அது தெரிஞ்சுக்கணும். அதனால சா பவதி ரிக். ரிச்சஸ்துதோ வித்தி தாத்தோஹ குவிப்பி நிஷ்பன்னோயம் சப்தம். அது வாசிக்கிறதே கூட என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சுட்டு வாசிக்கிறோம்ன்றது புரியணும். சரி வாசி பழகணும். வாசி ரிச்சதே ஸ்தூயதே இதி சா பவதி ரிக் இதி ரிச்ச ஸ்துதோ இதி தாதோஹ க்வி பிரத்யயே க்வி நிஷ்பன்னோயம் शब्दः. एवं श्लोकम् अस्ति. तद्वै यस्य साम्ना यजुषा क्रियते शिथिलं तद्यथा तत्ऋणं पुरस्तादुपयामा यजुषा क्रियते परिष्टादुपयामा च यज्ञस्य धृते इति. போடல பாரு, தத்யைஹி அதுல சொருத்தம் இருக்கணும். யஜ்ஞஸ்ய திருத்யைஹி சொருத்தம் போடணும். ऋक्संहिताः विभागः என்ன வாசி ऋक्संहितायाः ऋक्संहितायाः विभागप्रकारः. एवं प्रथमः तावत् मण्डलः अनुवाकः सूक्तं ऋक् इति. द्वितीयः अष्टकम् अध्यायः वर्गः मन्त्रः. प्रथमप्रकारेण ऋक्संहितायां दशमण्डलः 85 अनुवाकाः 17,000 सूक्तानि सन्ति. षट्शताधिक 10,000 ऋचः सन्ति. एवं डेफिनेशन ऑफ यजुर्वेद श्लोकं सन्ति. यद्दृष्ट च यजुर्वेदे तेन यज्ञमयुज्यत यजनाद्भि यजुर्वेद इति शास्त्रस्य निर्णयः. என்ன அப்படின்னா முதல்ல எழுதிட்டு என்ன அந்த பதம் வாசி.
சிருஷ்டஞ்ச என்ன அப்படின்னா அது எப்படி எப்படி பிரிக்கணும்? அது ஒரே பதமா அது பதங்கள் பிரிக்க முடியுமா? எத்து எத்து அசிஷ்டஞ்ச. இல்ல 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 அதுக்காக கேக்குறேன். நீ என்ன பண்ணணும், அந்த வளர்த்துக்கிறதுக்காக சொல்றேன். இது ஒரு வாக்கியம் நாம பிரயோகிச்சா யாரோ எழுதியிருந்தா அதை நாம காப்பி பண்ணி போட்டா இப்ப நாம சொல்றத நமக்கு தெரிஞ்சு சொல்றோம்னு ஆகணும். எத் சிஷ்டஞ்ச அப்படின்னு இருக்குல்ல, எது சிஷ்டம் சகாரம் ஒரு சிஷ்டஞ்ச எஜுர்வேதேன்னு அர்த்தம். சிஷ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா சாசனம் பண்ணப்பட்டது. சாசனம்ன்றது ஒரு ஆஜ்ஞாபிக்கப்பட்டது. எஜுர்வேதே எத் சிஷ்டம், எஜுர்வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ எது விதிக்கப்பட்டிருக்கோ ஏன யஜ்ஞம் அயுஞ்சத, எதிர்வேதத்துல சொல்லப்பட்ட விதிகள்னால் யஜ்ஞத்தை கூட்டினார்கள் சேர்த்தார்கள் அர்த்தம். தேவதைகள்லாம் முதல்ல யஜ்ஞேன யஜ்ஞமே யஜந்த தேவா அப்படின்னு சொன்னா யஜ்ஞத்தை பண்றதுக்கு எதிர்வேதத்துல சொன்ன கிரமத்துல அந்த விதிகளை அனுசரித்து யாகத்தை பண்ணினார். அதனால எஜுர்வேதத்துக்கு என்ன அர்த்தம்னா யஜனாத்தி எஜுர்வேதா, யாகம் பண்றதுக்கு வேண்டிய கிரமத்தை பிரயோகத்தை எல்லாம் சொல்லி தரது எஜுர்வேதம். இது சாஸ்திரஸ்ய நிர்ணய. ஒரு வாக்கியம் சொல்றத நாம எடுத்துட்டா அதை புரிஞ்சுட்டு அப்புறம் உபயோகிக்கணும். இல்லாத இப்படி கேட்டா சொல்ல தெரியணும். அதனால எஜுர்வேதே எத் சிஷ்டம் ஏன யஜ்ஞம் அயுஞ்சத யஜனாத் ஹி எஜுர்வேதா சாஸ்திரஸ்ய நிர்ணய. யாகம் பண்றதுக்கு நேரம் உபயோகப்படக்கூடியது எதிர்வேதத்துல சொன்ன விதிகள் அப்படின்னு அர்த்தம். यजुर्वेदः द्विभागः, शुक्लयजुर्वेदः कृष्णयजुर्वेदः एवं सन्ति. சரியா ஸ்பஷ்டமா வாசிக்கல. यजुर्वेदः द्विविधः शुक्ले கேக்குறதா? शुक्लः कृष्णश्चाன்னு எழுதியிருக்காங்க. நீ சொல்றதே சொல்லலாம். शुक्लयजुर्वेदः कृष्णयजुर्वेदः சொல்லிக்கலாம். शुक्लः कृष्णश्च एवं मन्त्रब्राह्मणयोः कृष्णत्वं चत्वारिंशदध्यायाः. 40 अध्यायाः 40 अध्यायाः 40 அத்தியாயம் இருக்கு ऋग्वेदத்துல. 3,300 அணுவாக்காக. இங்கேருந்து எடுத்திருக்கேன் இந்த NIOSல இருக்க. இந்த உத்கீரியஸ்யான்னு எழுதிருக்கு. என்ன பார்க்கணும். உத்கீரியஸ்ய தாமசிகத்வாத் வந்த பிராமணையோ வியாமி ஸ்ரீ பூதாச்ச கிருஷ்ணத்துவம்னா என்ன அர்த்தம்? இந்த உத்கீரியஸ்யா சரியா இருக்காது பதம். வேற ஏதாவது பதம் இருக்கணும். தாமசமா இருக்கிறதுனால மத்த பிராமணர்கள் கலந்து போயிருக்கிறதுனால கிருஷ்ணன் வேறு அப்படின்னு சொல்றாருன்னா, இங்க மத்த பிராமணையோ பிரசக் பூதத்வாத் சுக்லத்துவம் அப்படின்னு சொல்லுங்க. சாத்விகம் சூர்யாத் பிராப்தஸ்ய சாத்விகத்வாத் மத்த பிராமணையோச்ச பிரசக் பூதத்வாத் சுக்லத்துவம். சத்துவத்துக்கு வர்ணம் வெள்ளையா இருக்கும். சுக்லம்னு சொன்னா சாத்விகம்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரிஞ்சிருக்க மந்திரங்கள் வேற பிராமணம் வேற இருக்கிறதுனாலயும் சுக்லம்னு சொல்றா. எஜுர்சுக சொல்றத உத்கீரியஸ்ய தாமசிகத்வாதுன்னு தெரியல. உத்கீரியஸ்யான்னு சப்தம் சரியா இல்லை, வேறதான் இருக்கணும். மந்திர பிராமணையோ வியாமி ஸ்ரீ பூதத்வாச்சான்னு இருக்கணும். பூதாச்சான்னு இருக்காது. அதாவது மந்திர பிராமணங்கள் கலந்து இருந்து வருது. ஒரே பிரசத்திலேயே மந்திரமும் இருக்கும் பிராமணமும் இருக்கும். சில இடத்துல ஒரே அணுவாக்கத்திலேயே கூட கொஞ்சம் தூரம் மந்திரம் கொஞ்சம் தூரம் பிராமணம் இருக்கும். கலந்து வரலாம். அந்த வியாமிஸ்ரம்னு சொன்னா தனியா மந்திரம் தனியா பிராமணம் இல்லாமல் சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அது ஒரு காரணம் கிருஷ்ணம்னு சொல்றதுக்கு. தாமசமா இருக்கிறதுனால இன்னொரு காரணம். தாமசத்துக்கு காரணம் சொல்றதுக்கு பார்க்கணும். அந்த உத்கீரியஸ்ய அப்படின்னு என்னதுன்னு தெரியல. அது என்ன இருக்குன்னு பாரு. என்ன சொல்லிருக்கான்றது பாரு. இதை சுக்லயஜுர்வேதத்தை பத்தி சொல்றேன். 40 அத்தியாயாக. சரி, இல்ல நீ கரெக்டா காப்பி பண்ணல நினைக்கிறேன். இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் சேர்த்து கூட ஒரு பேரா பண்றதா இருந்தா முதல்ல எஜுர்வேதா த்விவிதா சுக்ல கிருஷ்ணச்சா ஆயிடுத்து. சுக்லத்தை பத்தி சூர்யாத் பிராப்தஸ்ய சாத்விகத்வாத் மந்த பிராமணியோ பிரசக் பூதத்வாத் சுக்லத்துவம். சுக்லயஜுர்வேதம் சூரியன் கிட்ட இருந்து கிடைச்சது. சாத்விக குணம் உள்ளதா இருக்கு. மத்த பிராமணர்கள் தனித்தனியா இருக்கு. அதனால அதுக்கு சுக்லம்னு பேர் வந்தது. இது ஒரு வாக்கியம். கிருஷ்ணத்துக்கு சொல்றத உத்கீரியஸ்ய என்னன்னு தெரியாது, பார்க்கணும். தாமசிகத்வாத் மந்திர பிராமணியோ வியாமி ஸ்ரீ பூதத்வாச்ச அங்கேயும் ஒரு துவா இருக்கணும். கிருஷ்ணத்துவம் இது கிருஷ்ணன்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னதா எடுத்து இதோட இது கிருஷ்ணயுத்தம் முடிஞ்சு கொடுத்த
சத்வாரிஷ அத்தியாயன்றது சுக்லஜுர்வேதத்தை பத்தி அது. அதனால என்ன பண்ணோம், தனித்தனி பேரா பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வாக்கியம் வச்சுட்டு பாக்கி இந்த சூர்யாத்வாத சுக்லத்துவம் இங்க கிருஷ்ணத்துவம் மட்டும் இருக்குது, அது ஒரு பேரா பண்ணலாம். சுக்லம்னா என்ன எதனால், கிருஷ்ணம்னா என்ன எதனால், அது சொன்னதா இருக்கு. அப்புறம் சுக்லஜுர்வேதத்துல எத்தனை அத்தியாயங்கள் மந்திரங்கள் இருக்கு, அப்புறம் ஒரு அனுவாக மந்திரம்ன்றது. இதை ப்ரெசென்ட் பண்றது கூட அந்த ஐடியாஸ் நமக்கு கிளியரா இருந்தா நம்ம சொல்றதையும் கேட்கறவளுக்கு அப்படியே கிளியரா தெரியும். சொல்றதை பழகிக்கணும். வாசி. கண்டிப்பா. तथा पञ्चसप्तत्यधिक पञ्चसप्तत्यधिकोनविंशतितमं खण्डिताः एकोनविंशतिशतम् एकोनविंशतिशतம்னா 1900 1900 पञ्चसप्तत्यधिकम् 1975 खण्डिकाः सन्ति। काण्वशाखायां तु चत्वारिंशत्यधिकायाः 40 அத்தியாயம். இதுவும் அவ்வளவுதான், அதுவும் 40 தான், இதுவும் 40 தான். இது நீ எங்கேருந்து எடுத்திருக்கியோ கரெக்டா எடுத்துக்கணும், புரிஞ்சுட்டு அப்புறம் அதை ஆட் பண்ணணும். இதுல முதல்ல சொன்னது மாத்தியம் தினத்துலன்னு சொல்லணும். 40 அதுலயும் 40 தான் இருந்துருக்கு. definition of samaveda स्थिति श्रवणं मात्रेण ஸ்திதின்னு ஒரு கிரியாபதம். ஸ்திதி ஸ்ரவண மாத்திரேன ஸ்திதின்றதுக்கு நாசயத்தின்னு அர்த்தம். எண்ணத்தை போக்குறதுன்றதுக்காக கேட்டாலே பாபத்தை போக்குறதுன்ற அர்த்தத்துல ஸ்தி இது ஸ்தி கானசுதா சேச்சனத்வாரா யஜ்ஞானுஷ்டான கர்த்தேன கர்மானுஷ்டானஜாம் சாந்தி. அதாவது 2 வகை புரிஞ்சுட்டு போடணும். அது போடுறதுனால ஒன்றும் லாபம் இல்லை, தெரிஞ்சுட்டு இருக்கோமான்றது வேணும். சொல்றதுக்கு சரியா இருக்க நீ புரிஞ்சுட்டு அப்புறம் அதை சொல்றதையும் தெரியற மாதிரி சொல்லணும். நீ கொஞ்சம் தெரியாது அவளுக்கு நீ சொன்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்தி இது கிரியாபதம். ஸ்தின்றதுக்கு நாசயத்தின்னு அர்த்தம். ஷோ அந்த கர்மணின்னு ஒரு தாத்து, அதுல இருந்து ஸ்தின்னு ரூபம் வருது. அது முடிக்கிறதுன்னு அர்த்தம், போக்குறது. நாசயத்தி எதை, பாபங்களை. எப்படி போக்குறது? சிரவண மாத்திரேன பாபானி நாசயத்தி ஸ்தி இது சாமா, இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு சொல்ற, அது வாசி ஸ்தி. அப்புறம் स्थिति गानसुधा सेचनद्वारा यज्ञानुष्ठानकर्तॄणां कर्मानुष्ठानजां श्रान्तिं नाशयतीति वा. மாத்திராவை டிலீட் பண்ணணும். நாசயதீதி नाशयतीति वा विग्रहे शोऽन्तकर्मणि धातु. அது शोऽन्तकर्मणि இது धातोः कत्रेथे मणि. இது மணின்னு இல்ல, மணின்னு தான் இங்க நான் தான் போடணும். நடுவில் இருக்கிறதும் நான் தான், நான் இல்ல. மணின் प्रत्यये साम शब्दस्य निष्पत्तिः. ஆமா, சாமான் சப்தம் எப்படி உண்டாச்சுன்றதுக்கு ஸ்தி ஷோ அந்த கர்மணின்ற தாத்துல இருந்து ஸ்தின்னு ரூபம். ஸ்தின்னா நாசமாக்குறதுன்னு அர்த்தம். எண்ணத்தை நாசமாக்குறதுன்னா பாபங்களை நாசப்படுத்துறது. எப்படின்னு கேட்டா கேட்கறதுனாலயே, இந்த சாம கானத்தை கேட்கறதுனாலயே பாபங்கள் போறது. பாபத்தை ஒழிக்கிறதுன்றதுனால சாமான் பேர் வந்தது. இது ஒரு காரணம். 2வதா சொன்னது ஸ்தி. அதுலயே எதை போக்குறது எப்படின்றதுல இன்னொரு வகையும் சொல்லலாம். கான சுதா சேச்சனத்வாரா, கானம் பண்றா பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப அமுதம் போல இருக்கு. சுதா சேச்சனம், அமுதத்தை பொழிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அந்த சாம கானம். அந்த கானத்தினால என்ன லாபம் இப்போன்னு கேட்டா, யஜ்ஞானுஷ்டான கர்த்தனாம், யாகத்தை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அதுல எல்லா ரித்துக்கள்லாம் இருக்கா, எஜமானம் ரித்துக்கள்லாம் இருந்துட்டு யாகத்தை நடத்துறா. யாக அனுஷ்டானத்தை பண்றவாளுக்கு கர்மானுஷ்டானஜாம் ஸ்ராந்திம், இந்த கர்மாத்த அனுஷ்டானங்கள் பண்ணும்போது வரக்கூடிய களைப்பை, ஸ்ராந்தின்னு சிரமம், ஒரு களைப்பு ஏற்படுறது. பிராத்த சவனம், மாத்தியம் சவனம், சாயம் சவனம் பண்ணிட்டே இந்த மாதிரி காரியங்கள் நிறைய பண்றது. இந்த கர்மானுஷ்டானம் பண்றதுனால வர களைப்பை, சிரமத்தை நாசயத்தி. இப்போ இந்த கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிறதுனால கான சுதா சேச்சனத்தின் மூலமா யஜ்ஞத்தை அனுஷ்டிச்சுன்னு இருக்கிற ரித்துக்களுக்கெல்லாம் கர்மாவை பண்றதுனால வர களைப்பை, துக்கத்தை போக்குறது. அப்படியே ஸ்தி அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம்.
அதனால சாந்திம் நாசயதி இதுவா விக்கிரகே ரெண்டு வகை. சிரவண மாத்திரேன பாபானி நாசயதி இது, அல்லது ஞானசுதா சேச்சனத்வாரா யஜ்ஞானுஷ்டான கர்த்தॄணாம் கர்மானுஷ்டானஜாம் சாந்திம் நாசயதி இதுவா விக்கிரகே. அது ஒண்ணு அல்லது இது ஒண்ணு, ரெண்டு வகை இப்படி விக்கிரகம் சொல்லலாம். சதி இது சாம. இந்த சதின்றது என்ன தாத்துவனுடைய ரூபம்னா ஷோ அந்த கர்மணி இது தாத்தோ. அந்த தாத்துல இருந்து இது கர்த்தாவா கர்மாவான்றது கர்த்தர்த்தத்துல இருக்கு. கர்த்தரி பிரயோகத்துல சதியின் ரூபம் வரும். மனின் பிரத்யம், அந்த தப்பா இருக்கிறத நாவ சரி பண்ணிக்கோ. மனின் பிரத்யம் சேர்த்தா தது அஸ்யா அஸ்தி அப்படின்னு அர்த்தம். இந்த நாசம் பண்ற சக்தி அதுல இருக்குன்றதை வச்சுட்டு சாமன்ற சப்தம் உண்டாது. சாம சப்தஸ்ய நிஷ்பத்தி ஏவம் பவதி. சரி, அப்புறம் மேல இருக்கிறது சொல்லு. केचिन्तु सामसान्त्वप्रयोगे इति நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். சாம அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். சாமான்றது தாத்து, அந்த தாத்துவுக்கு அர்த்தம் சாந்த பிரயோகே அப்படின்னு. அதாவது ஒருத்தனுக்கு ஆறுதல் சொல்றது, ஒருத்தனை சமத்துல இருக்கவனுக்கு அந்த துக்கத்தை போக்குறதுக்காக ஒரு சமாதானத்தை சொல்ற வார்த்தைக்கு சாந்த்வனம் அப்படின்னு பேரு. ஆறுதல் சொல்றது. இந்த சாமான்ற தாத்துவுக்கு சாந்த பிரயோகம்னு அர்த்தம். அந்த சாமான்ற தாத்துல இருந்தே கூட சாம சப்தம் உண்டாருது அப்படின்னு சிலர் சொல்ற. கேச்சித்து அப்படின்னு சாம சாந்த பிரயோகே இது. இந்த தாத்து எங்க இருக்குன்னு துராதி கணம்னு ஒண்ணு. கணபாட்டத்தை பத்தி கேட்டிருக்கியா? தாத்து பாட்டம். தாத்து பாட்டத்துல 10 கணங்கள் இருக்கு. முதல்து பாதி கணம் பேரு, பாத்யதாதி ஜோஹத்யாதி, அந்த மாதிரி 10 கணங்கள்ல கடைசி கணத்துக்கு சுராதி கணம்னு பேரு. அதனால இந்த சாமசாந்த பிரயோகன்ற தாத்து சுராதி கணத்துல இருக்கு. சுராதி கணீயாத் அப்படி தாத்தோக சாம சப்தோத்பத்தியம் அன்வத்தே. அதாவது முதல்ல சொன்னது ஷோந்த கர்மணி தாத்துல இருந்து செதி பாபானின்னுட்டோ செதி சாந்தியம் அப்படின்னுட்டோ அர்த்தத்துல சாம சப்தம் மண்ணின் பிரத்யாந்தமா சொல்றதுக்கு இது முதல்ல சொன்ன அர்த்தம். ரெண்டாவதா இன்னொரு வகை சொல்றது சாம சாந்த பிரயோகன்னு ஒரு தாத்து இருக்கு சுராதி கணத்துல. அதுல இருந்து சாம சப்தம் வரதா சிலர் சொல்றா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மேல सायणाचार्येणापि सामवेद भाष्य भूमिकायां சாமவேத பாஷ்யம் எல்லாத்தையுமே ஒரு உபோத்காதம் சொல்றார், ஒரு பூமிக்கே சொல்றார். சாமவேத பாஷ்ய பூமிக்கையில இப்படி சொல்றார். என்ன சொல்றார் மேல நிகழ்ச்சித்தம் அவர் என்னன்னு சொன்னார். गीयमानस्य साम्रः आश्रय भूता ऋचः सामवेदे சமாம்நாயந்தே. சமாம்நாயம் சமாம்நாய சமாம்நாத சவ்யாக்கியாத்தவ்ய நிருக்த ஆரம்பிக்கிட்ட முதல் வாக்கியம் அது. சமாம்நாய சமாம்நாத அப்படின்னு. கீயமானஸ்ய சாம்னஹ ஆஸ்ரயபூதாக ரிச்சஹ சாமவேதே சமாம்நாயந்தே அப்படின்னு சாமவேத பாஷ்ய பூமிக்கையில சாயணாச்சாரியர் சொல்லுங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? அதுக்கு அர்த்தம் சொல்ல நீ புரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம். இந்த நீ சொன்னதுக்கு சாயணர் சொன்னதுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா, கானம் பண்ற சாம கானத்தை சாமவேதத்துல கானம் பண்ற கீயமானஸ்ய சாம்னஹ பாடப்படுகிற சாமத்துக்கு ஆஸ்ரயபூதாக ரிச்சஹ ரிக்கதான் கானம் பண்ண போற. இந்த கானத்துக்கு யோனியா இருக்கிறது ரிக்குன்னு பேர். அதுதான் ஆதாரமா. இந்த ஆஸ்ரயபூதமான ரிக்குகள் அதுக்கு சாமவேதத்துல சமாம்நாயம் வேதத்துக்கே பேர். சுத்திஸ்திரீ வேத ஆம்நாயன் ஆம்நாயம்னு வேதத்துக்கே ஒரு பரியாய சப்தம் வேதம்ன்றதுக்கு. சமாம்நாயந்தே சாமவேதத்துல கானத்தை பத்தி சொல்றது. அந்த கானத்துக்கு ஆசிரியமா இருக்கிற எதுக்கு மேல கானம் சொல்லணுமோ அந்த ரிக்குகளையும் சொல்லப்படுறது. அந்த ரிக்குகளுக்கு வியாக்கியானம் பண்றோம். அவர் என்ன சொல்றார், சாமம்ன்றது ரிக்குக்கு கானம் பண்ணும்போது வர பேர் அப்படின்னு சாயனர் சொல்லிருக்கார். இப்போ முதல்ல சொன்னதே பாபத்தை எல்லாம் போக்குறது, துக்க சமத்தை போக்குறதுன்னு ஒரு வகை. இன்னொரு வகை ஆறுதலான சப்தம் கேட்டாலே மனசுக்கு சித்தமா இருக்குன்றது சாம சாந்த பிரயோகம் இன்னொரு வகை. சாயனர் சாமவேத பாஷ்ய பூமிக்கையில சுவாமி ரிக்குகளுக்கு கானம் பண்றோம். அந்த ரிக்குகள் சாமவேதத்துல சொல்லப்படுறது. அதுக்கு ஆர்த்திகம்னு பேர் இருக்கு. அதுக்கு பாஷ்யம் நான் எழுத போறேன்னு இவர் சொன்னார். அவர் சொன்னதுல ரிக்கை சேர்த்துக்கணும். ரிக்குக்கு கானம், அந்த ரிக்கை அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன், கானம் பண்ணும்போது ஒரு விசேஷத்தை சொல்றேன் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்காரு.
சரி இதே ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டா இப்ப நியோஸ்ல இதெல்லாம் என்ன பண்றான்னு தெரியாது. உனக்கு யாராவது பாடம் சொல்லி தராளா? அந்த பாடங்களுக்கெல்லாம் புஸ்தகம் கொடுத்துட்டா போருமா? இது படிக்க முடியலன்னா என்ன சமப்படுறது? எப்படி இதுக்கு எப்படி சமாதானம் யோசிக்கணும். நீ இந்த தசையில இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வரணும், சரளமா படிக்க முடியணும், புரிஞ்சுன்னு படிக்கணும், அதான் விஷயம். மேல வாசி. सामसंहितायां दशाधिकाष्टादशशतं मन्त्राः विद्यन्ते வித்தியந்தை இருக்குன்னு அர்த்தம். आम् एतेषु पञ्च 1810 மந்திரங்கள் இருக்கு ராம சம்ஹிதையில அப்படின்னு. एतेषु पञ्चसप्ततिः केवलं स्वीकीयाः अवशिष्टाः स्वकीयाः स्वकीयाः अवशिष्टाः ऋग्वेदात् एतेषु पञ्चसप्ततिः केवलं स्वकीयाः அவசிஷ்டாக ரிக்வேதாத் சமானீதாக. இதுல மொத்தம் 1810 மந்திரங்கள் இருக்கு. அதுல 75 மட்டும்தான் இதுக்குன்னே ஏற்பட்டது. ஸ்வக்கீயம்னு சாமவேதத்துக்கே சேர்ந்தது. அவசிஷ்டாகன்னு பாக்கி இருக்குது. அதெல்லாம் ரிக்வேதாத் சமானீதாக. 1810 மந்திரங்கள்ல 75 போனா 1735 மந்திரங்கள் ரிக்வேதத்திலிருந்து கொண்டு வந்தது. அந்த சாக்கிக்குன்னு ஏற்பட்டது. சாமத்துல மட்டும் இருந்து ரிக்ல இல்லாத இருக்கிறது 75 மந்திரம் தான் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். एवं साकल्येन सामसंहितायां पूर्वाचिके पञ्चाशीत्यधिकपञ्चशतं இருக்கணும். அது மேல ஒரு கால் வாங்கணும். பஞ்சாசீத்தியதிக 500 பஞ்சாசீதி 85 85 அதிகமா உள்ள 500 பஞ்சசதம் 585 மந்த்ராः வித்யந்தே. பூர்வார்த்திகத்துல ராம சம்ஹிதையில மொத்தமா பூர்வார்த்திகத்துல 585 மந்திரங்கள் இருக்கு. அதாவது பூர்வார்த்திகம் ஒண்ணு உத்தரார்த்திகம் ஒண்ணு ரெண்டா இருக்கு சாமவேதத்தை. ஏவம் உத்தரார்த்திக மேல வாசி. ஏவம் உத்தரார்த்திகே பிராயேண சதுர்ஷஷ்டம் ஸ்தோத்ராணி வித்யந்தே. உத்தரார்த்திகம்னு ரெண்டாவது பாகம் இருக்கு. அந்த உத்தரார்த்திகத்துல 400 ஸ்தோத்திரங்கள் இருக்கு. ஒரு ஸ்தோத்திரம்னா 3 இருக்கு. அது மேல சொல்ல வாசி. प्रत्येकं स्तोत्रे च तिस्रः चत्वारः वा ऋचः सन्ति. चत्वारः சொல்லக்கூடாது, சதஸ்ரஹ தான் இருக்குங்க. चतस्रः सन्ति. ஸ்ரீலிங்கத்தை சதஸ்ரஹ. அடி இதம் திரிச்சதுரோஹ ஸ்திரியாம் திஸ்ரு சதஸ்ரு அப்படின்னு பாணினி சூத்திரம். ஸ்திரீ சப்தத்துல திஸ்ரு நாகம் ஸ்ரீலிங்கத்துல, அதே மாதிரி சத்துஷ் சப்தத்துல சதஸ்ரு நாகம் ஸ்ரீலிங்கத்தை சதஸ்ரஹான்னு தான் சொல்லணும். ரிச்சா ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் பிரத்யேகம் ஸ்தோத்திரேச்ச திஸ்ரஹா சதஸ்ரஹாவா ரிச்சந்தி. ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் 3 4 ருக்குகள் இருக்கும். அந்த மாதிரி 400 ஸ்தோத்திரங்கள் இருக்கு உத்தரார்த்திகத்துல. அடியேன் திரிச்சதுர விதித்தம்ன்ற பிரயோகமும் இருக்கு இல்ல அடியேன்? அது வேற. திரிச்சதுரம் சமாசம். அது திரயஹ சத்வாரோவா திரிச்சதுரம். திரிச்சதுரம்ன்றது சமாசம். அது இங்க பாணினி சொல்றது த்ரீன்னு ஒரு பிராதிபதிகம். அதுக்கு திரயஹ திஸ்ரஹ த்ரீணி அப்படின்னு 3 லிங்கத்திலயும் ரூபம். அதே மாதிரி சதுர் அப்படின்னு ஒரு பிராதிபதிகம். அதுக்கு சத்வாரஹான்னு புல்லிங்கத்துல, சதஸ்ரஹான்னு ஸ்ரீலிங்கத்துல, சத்வாரின்னு நபும்சகத்துல. ஒவ்வொரு லிங்கத்திலயும் ஒவ்வொரு வகையான ரூபம் இருக்கும். அதுக்கு ஸ்ரீலிங்கத்துல திஸ்ரஹா சதஸ்ரஹான்னு வரணும்ன்றதுக்காக பாணினி சொன்ன சூத்திரம் ஸ்திரீ சதுரோஹோ ஸ்திரியாம் திஸ்ரு சதஸ்ரு. ஸ்திரீன்ற பிராதிபதிகத்துக்கு ஸ்ரீலிங்கத்தை திஸ்ருன்னு ரூபம் மாறும். சதுர் அப்படின்ற பிராதிபதிகத்துக்கு ஸ்ரீலிங்கத்தை சதஸ்ரு அப்படின்னு மாறும். அப்புறம் चतस्रः चतस्रः चतस्रभिः चतस्रभ्यः 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 चतस्रीणाम् चतस्रुषु त्रिषु तिसृषु அப்படின்னு வர வேண்டியது. திஸ்ரு சதஸ்ருன்றது ஸ்ரீலிங்கத்தை வர வேண்டியதுன்னு பாணினி சூத்திரம். இங்க பிரயோகிக்கிறது திரிச்சதுரம்ன்றது வேற. 3 4ன்னு அது சேர்த்து ஒரு சமஸ்த பதம். அது திரிச்சதுரம். திரிச்சதுரம் இப்ப நான் சொல்லல. த்ரீ சதுரோஹ அப்படின்னு த்ரீன்ற ஒரு சப்தத்துக்கும் த்ரீ இது பிராதிபதிகஸ்ய சதுர் இது பிராதிபதிகஸ்ய ஸ்ரீலிங்கே திஸ்ரு சதஸ்ரு இது ஆதேசா பவதி. இந்த த்ரீன்றது திஸ்ருன்னு மாறும்.
சத்துர்ன்றது சத்தஸ்ருன்னு மாறும் ஸ்ரீலிங்கத்தை. அந்த நியமப்படி இங்க சப்தம் வந்திருக்குது. திஸ்ரஹா சதஸ்ரோவா பிரஜா அப்படின்னு. பிரசமா விபக்தி பகுவச்சனம் இது 3 அல்லது 4 அப்படின்னு. 3 அல்லது 4 சேர்த்து ஒரு சமஸ்தமா சொல்லணுமானா அப்போ தித்தியத்துரம்னு சொல்லணும். சமஸ்தமா சொல்லாம வியஸ்த பிரயோகம் பண்ணிருக்கோம். தனித்தனி பதம் ஒவ்வொரு பதத்தையும் பிரத்யேகம் இருக்கு. தனித்தனியா பிரத்யேகம் இல்லாமல் ஒரு பதத்துக்கு ஒரே பிரத்யேகம் இருந்த நிறைய பிராதிபதிக்கம் இருந்தா அப்ப சமாசம்னு பேரு. சமாசத்தை தித்தியத்துரம் அப்படின்னு வரும். அடியன் திரிச்சதுரம்னாக்க 3 4 அப்படின்னு அர்த்தம். திஸ்ரஹா சதுரஹா 3-4 பேர் அப்படின்னு சொல்றான் வச்சுக்க. திரிச்சதுராக ஜானந்தி அப்படின்னு. திரிச்சதுர விதித்தம் அப்படின்னு சுவாமி பிரயோகித்திருக்காரு இதுல கருட பஞ்சாயத்து. அடியன் திரிச்சதுர விதித்தம் 3-4 பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு அர்த்தம். அங்க பஞ்சவர்ணின்னு அடுத்தது ஸ்ரீலிங்க பிரயோகம் அதுல அன்வைக்குமா? அது 5 எழுத்து கொண்டதுன்னு அர்த்தம். கருட மந்திரத்துல 5 எழுத்து இருக்கு. அதனால பஞ்சவர்ணி ரகசியம் பஞ்சானாம் வர்ணானாம் சமாஹாரா பஞ்சவர்ணி அப்படின்னு. அது அதெல்லாம் தொந்த சமாசம். திரிச்சதுரமும் தொந்த சமாசம் தான். அதனால தொந்தத்துல திகுன்னு ஒரு வகை உண்டு. சங்கியா பூர்வ திகு அப்படின்னு. அதனால திகு சமாசத்துல திரிச்சதுரம்னு வரும், பஞ்சவர்ணின்றது வரும். அது 5 வர்ணங்கள் கொண்ட மந்திரம் அவரை குறிக்கிறதுன்னு. பஞ்சானாம் வர்ணானாம் சமாஹாரா பஞ்சவர்ணி. மேல வாசிப்பா. இதம் சாமகானம் சதுர்த்தா விபக்தா. சாமத்துல வந்து 4 கானம் இருக்கு. கானம் 4 வகையா பிரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சதுர்த்தா 4 வகையா விபக்தம் பிரிக்கப்பட்டிருக்கு. சாமத்தை கானம் பண்றதுல 4 வகைகள் இருக்குன்னு அர்த்தம். கிராஹ்யேயம் சப்தம் புரிஞ்சுக்கணும். நீ வெறும் டைப் பண்ணிட்டாலும் காப்பி பண்ணிட்டாலும் ஆகும். புரிஞ்சுக்கோ. கிராம கேயம் கிராமத்திலே பாடத்தக்கதுன்னு அர்த்தம். கேயம் அப்படின்னு சொன்னா பாடத்தக்கது. கிராமத்துல பாடத்தக்கதுக்கு கிராம கேயம்னு பேர். அடுத்தது அரண்ய கேயம். காட்டுல சொல்ல வேண்டிய சிலது இருக்கு. கிராமத்துல ஊர்ல சொல்லக்கூடியது கிராம கேயம். காட்டுல சொல்ல வேண்டியது அரண்ய கேயம். இப்ப நம்மளே கூட ஆரண்யம் எல்லாம் காட்டுல சொல்லணும்னு இருக்கு ஆரண்யக்கங்கள். அப்ப நாம சொல்ற இப்போ இந்த பிதமேத பிரச்சனை ஆங்கில சொல்றது இல்லை அப்படின்னு சிலர் வச்சுட்டு இருக்கோம் நியமா. அப்போ காட்டுல சொல்ல வேண்டியது அதுக்காக ஏற்பட்டது. அந்த மாதிரி அரண்ய கேயம் அரண்ய கேயம் கிராமே கேயம் கிராம கேயம். அதாவது 4 வகை காணும். அதுல ஒண்ணு கிராமத்துல பாடக்கூடியது, இன்னொன்னு காட்டுல பாட வேண்டியது. 3வது ஊஹ்யகானம். ஊஹகானம் முதல்ல, அப்புறம் ஊஹ்யகானம். ஊகம் வேற ஊஹ்யம் வேற. அதுல பிரகிருதி விகிருத்தின்னு இருக்கு. அந்த பிரகிருதி இலக்கு ஊகம்னு சொல்றது, விகிருதி இலக்கு ஊக்கியம்னு சொல்றது. அதுல கிராமத்துல சொல்லக்கூடியது கிராம கேயம்னு பேர், காட்டுல சொல்ல வேண்டியதுக்கு அரண்ய கேயம்னு பேர். இப்படி 4 வகையா இருக்கு கானங்கள் அப்படின்னு இருக்கு. சாமகானம் 4 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. கிராமகேயம் அரண்ய கேயம் ஊககானம் ஊக்கியகானம் அப்படின்னு. மேல வாசல சொல்லிட்டு அது ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் வரணும். அது சந்தோஷம். தெரிஞ்சுட்டு கரெக்ட் பண்ணிட்டா டெவலப் ஆகும். கண்டிப்பா. அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் ஆனந்தரே ஏ பரபிரம்ம கமயதி பிராபயந்தீதி வா விக்ரஹே அதர்வ பூர்வகாத். என்ன பூர்வகாத்? அதர்வ பூர்வகாத். அத பூர்வகாத். அத பூர்வகாத். கதி பிராபணயோஹோ கதி பிராபணயோஹோ அப்படின்னு வாசிக்கணும். அது தாத்து. அது ரு கதி பிராபணயோகன்னு ஒரு தாத்து. அசான்ற சப்தத்துக்கு அப்புறம் ரு கதி பிராபணயோஹோ அப்படின்ற தாத்து பேர்ல தாத்தோஹோ ஆசி தாத்தோஹோ வனிப் பிரத்யே. 2 பக்காரம் இருக்கு அதுல. வனிப்புன்னு பிரத்யேகத்துக்கு பேர். வனிப் பிரத்யே வனிப்பு பிரத்யே அதர்வ சப்தஸ்ய உற்பத்தி. அதான்னு ஒரு பதம் இருக்கு. அதான்ற பதத்துக்கு அதான்றதுக்கு ஆனந்தரியம்னு அர்த்தம். முதல்ல வாக்கியம் சரியா நீ புரிஞ்சுக்கணும். ஆனந்தரியே பரபிரம்ம கமயதி பிராபயதி வா விக்கிரஹே அத்தன்றதுக்கு அத அனந்தரம்னு அர்த்தம். ஆனந்தரியார்த்தகமான அத சப்தத்துக்கு அப்புறம் ரு கதி பிராபணயோகன்ற தாத்துவுக்கு வனி பிரத்யம் சேர்த்தால் அப்போ ர்வன் அப்படின்னு சப்தம் வரும். ருன்றது ரேபமா மாறிடும். அதுக்கப்புறம் வன் சேரும். ர்வன்
அத முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம் அர்வன் வந்து அதர்வன் அப்படின்னு சப்தம் உண்டாது. இது அதர்வ சப்தஸ்ய உற்பத்தி. நகாராந்த சப்தம் அது. அதர்வா அதர்வாணம் அதர்வாணா அப்படின்னு ரூபம். அத சப்தத்துக்கு அப்புறம் ரு தாத்துக்கு மேல வனி பிரத்யம் சேர்த்தா அர்வன் அப்படின்னு ஆகும். அத அர்வன் சேர்த்தா அதர்வன் அப்படின்னு சப்தம் வரும் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா பரபிரம்மத்தை அடைவிக்கிறதுன்னு. ரு கத்தி பிராபணையோகன்னா பரபிரம்மத்தை கமயத்தி பிராபயத்தி வா, பிரம்மத்தை அடைவிக்கிறது, பிரம்மத்தின் ஐஷன்னு போறது அப்படின்னு அர்த்தத்துல அதர்வ சப்தம் உண்டாச்சு. அப்புறம் பிரம்மத்தின் ஐஷன்னு போறது ஆனந்தரிய பரபிரம்ம கமயத்தி. ஆனந்தரியத்துக்கு அசாண்ட சப்தம் ர்வன் அப்படின்றது ரு கத்தி பிராபணையோகன்ற தாத்துல இருந்து வந்தது இது. சரி, மேல கடைசி வாக்கியம் வாசி புரியும். சத்ய ஏவ சத்ய சத்யேவ பரபிரம்மண பிராப்தி ஏன பவதி தத் அதர்வ இது சேஷः. அதர்வ சப்தத்துக்கு என்ன சொன்னா உடனே பிரம்ம சத்யான்னு உடனே சட்டுன்னு இம்மீடியட்லின்னு அர்த்தம். சத்யேவ பரபிரம்ம பிராப்தி ஏன பவதி தத் அதர்வ இது சேஷः. இதுல இருந்து ஏற்பட்டது என்னன்னு கேட்டா அதர்வ சப்தத்தினால் உடனே பிரம்மத்தை அடையக்கூடிய சக்தி அதுல இருக்கு. அதுக்கு அதர்வான்னு பேர். அதர்வவேதே விம்சதிः. இங்க காண்டகான் இருக்கணுமா இல்ல கண்டிகான் இருக்கலாம் அப்படின்னு? கண்டிக்காக உண்டு. அஷ்டத்ரிம்शत् பிரபாட்டகாः நவதிः அணுவாகாः एकत्रिंशत्यधिक सप्तशतं सूक्तानि तथा प्रायेण 6,000 मन्त्राः अथर्ववेदे विद्यन्ते. இங்க ஒரு வா விட்டுருக்கு. அதர்வ வேதே வித்யந்தே. அதர்வேதே சொல்லக்கூடாது. அதர்வ வேதே ஒரு வா. அன்னைக்கு சொன்னேன் நான். அதெல்லாம் சரி, நான் சொன்னதை புரிஞ்சுக்கல, உடனே நோட் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணாதான் பண்ணி லாபம். ஏன்னா இப்ப தப்பா இருக்கிறது 10 தடவை சொன்னாலும் தப்பு தப்பா தான் நிற்கும். முதல் தடவை சொன்னதை தெரிஞ்சுட்டா 2ஆம் தடவை மாத்திக்கணும். இம்ப்ரூவ் பண்ணிட்டா அப்போ டெவலப் ஆகிறதுக்கு உபயோகமா இருக்கும். एवं परिभाषिक पदानि पारिभाषिक पदानि पारिभाषिक पदानि ऋषिः ऋषधातोः इन् प्रत्यये ऋषशब्दो निष्पन्नः. ऋषधातोः इन् प्रत्यये ऋषिशब्दो निष्पन्नः. சரி, ऋष धातोः गमनम् अर्थः. ऋष கதவுன்னு ஒரு தாத்து இருக்கு. ரிஷன்ற தாத்துக்கு போறதுன்னு அர்த்தம், இல்ல தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அதுல இன் பிரத்யம் சேர்த்தால் ரிஷி அப்படின்னு சப்தம் உண்டாருது. देवता देवता देवः देवी इत्यादयः शब्दाः प्रकाशार्थकस्य वित् धातोः निष्पन्नः. அதான் தப்பு. அன்னைக்கே சொன்னேன், நீ புரிஞ்சுக்கவே இல்லை. விது தாத்து இல்ல, அது திவு தாத்து. அது தாவுக்கு ஈ போட்டு வாவுக்கு தான் இது போடணும், நீ அலத்து போடணும். விது தாத்து பிரகாசார்த்தம் கிடையாது. திவு தாத்து. அதோட தேவதான்றது ஸ்ரீலிங்கம், தேவஹான்றது புல்லிங்கம், தேவின்னு இருக்கா ஸ்ரீலிங்கம். தேவதா தேவா தேவி இத்தியாதயः சப்தாः பிரகாசார்த்தகஸ்ய திவு தாத்தோः நிஷ்பன்னः. நாகான்னு வேற இருக்கணும். புத்தகத்தை தப்பு இருந்தாலும் திருத்தணும். அதாவது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்ததில்ல. என்ன புக்கில் கரெக்டா இருக்கா இல்லையா தெரியாது. இருந்தா நீ தப்பா எழுதியிருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா அதுலயே தப்பு இருந்தா அதை திருத்தணும். எப்படியா இருந்தாலும் நாம புரிஞ்சுக்கணும் நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம். வாக்கியம் தேவதா தேவா தேவி முதலிய சப்தங்கள் பிரகாசம் என்ற அர்த்தத்தை உள்ள திவு தாத்துல இருந்து உண்டானதுகள் அப்படின்னு சொல்லணும். அப்போ விதுன்றது தப்பு, திவுன்னு மாத்தணும். திவு தாத்தோக நிஷ்பன்ன. வேத சப்தம் விது தாத்துல இருந்து வருது, அது சரி. தேவ சப்தம் திவு தாத்துல இருந்து தான் வரணும். முதல் எழுத்து தா இதுல, அப்புறம் 2வது எழுத்து தான் வா. இங்க நீ எழுதிருக்கிறது இத்தியாதயா சப்தாகான்னு இருக்கேன். நிஷ்பன்னாகான்னு தான் சொல்லணும். 3க்குமே அதான் தாத்து. தேவதான்னாலும் தேவான்னாலும் தேவின்னாலும் திவுதான் தாத்து. அதுக்கு छन्दः छन्दशब्दस्य बहूनि व्याख्यानानि प्राप्यन्ते.
एवं சந்தஸ்னு ஒரு சப்தம், அதுக்கு பல வகையா விவரணம் இருக்கு அப்படின்ற. வேதே சப்த பிரதானானி சந்தாம்சி வர்த்தந்தே. வேதத்துல வந்து 7 சந்தஸ் வந்து பிரதானமா இருக்கு. ஏழு சந்தஹா கா- ஏழு சந்தஸ்கள் பிரதானமானது. சப்த பிரதானானி சந்தாம்சி வர்த்தந்தே. சந்தஹா காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப் பிருஹதி பந்திஹி திருஷ்டுப் ஜெகதி அப்படின்னு அந்த ஊ இல்ல பந்தின்னு பாரு, சுத்தமா திருஷ்டுப்புல திருஷ்டப்புன்னு இருக்கு. திருஷ்டுப்புன்னு ஊ மாத்திரா போடணும். அது திருஷ்டுப் அனுஷ்டுப்புல போட்டுக்க மாதிரி திருஷ்டுப்புலயும் ஊ மாத்திரா போடணும். திருஷ்டுப் இருக்குடி ஒரு ஊ மாத்திரா இருக்கா, ஊ மாத்திர தெரியல, திருஷ்டப்புன்னு தெரியுது எனக்கு. பங்கிஹி கரெக்டா, பங்கி கரெக்டா அடியன்? பக்தி கரெக்ட் தான். ஏன் திருஷ்டு காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுப் பிருஹதி பங்கி திருஷ்டுப் இல்ல ஜெகச்ச இல்ல இல்ல சந்தாகும். பக்தி இல்ல இல்ல பக்தி சப்தம் இகாராம் தான். அது பக்தி தான் சொல்லணும். அது சந்தியாவனத்துல வரைச்சே பங்கிஹி தான் சொல்லணுமா ஆமா, அடியன்? பக்தி என்ன சொல்லணும். நான் அதான் முதல்ல சந்தியாவனம் தான் சரி பண்ணணும்னு பாக்குறேன். எல்லாருக்குமே சந்தியாவனத்துல வகையா புரிஞ்சுட்டா தப்பு இல்லாம இருக்கும். டெய்லி யூஸ் பண்றது தப்பு இல்லாம இருக்கணும். ஏன் இப்போ தீர்க்கமான என்ன, இப்போ இதுவான ரசமான அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதான் இப்போ அஞ்சசாயினி ஸ்ருதி அப்படின்னு இருக்கு 7ஆம் காண்டத்துல. காட்டகத்துல வரைச்சா ஏஷா பங்கி சொர்க்கஸ்ய லோகஸ்ய அஞ்சசாயினி ஸ்ருதி அப்படின்னு இருக்கு. அங்க அஞ்சசாயினி ஸ்ருதி, அஞ்சசாயினி இत्यஞ்சசாயினி ஸ்ருதி இது அப்படி அது ரெண்டுமே பிரகட்சியமா சொல்றோம். சம்ஹிதையில வரைச்ச துவோச்சனம். அது இங்க வரைச்ச ஏஷா பங்கி சொர்க்கஸ்ய லோகஸ்ய அஞ்சசாயினி ஸ்ருதி அப்படின்னு. இங்க ஏகவச்சனம், அங்க துவோச்சனம், அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க அந்த மாதிரி பங்கி அப்படின்னு வரதா இருந்தா பங்கினா திவோச்சனமா போயிடும். விகாராந்த சப்தம் அது. இல்ல ஜெகதிங்கிற மாதிரி பங்கிங்கிறதும் நாம பிரேதி சப்தம் அதான் பிரேதி சப்தத்தை பிரத்யம் வேற, பக்தி சப்தத்தை பிரத்யம் வேற. இது கின் பிரத்யம், அது நீ பிரத்யம். நீ பிரத்யமா இருந்தா தீர்க்கம் வரும், கின் பிரத்யமா இருந்தா ஹ்ரஸ்வம் தான் இருக்கும். அது மாதிரி இது வரணும்னு கிடையாது. அதுக்கு தாத்து வேற, இதுக்கு தாத்து வேற. அதனால இதெல்லாம் தான் நம்ம வகை சம்ஸ்கிருத விவகாரத்தை தெரிஞ்சுட்டாலே வேதத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் முதல்ல அடுத்ததா இப்போ இந்த வேத லட்சணம் சொன்னா ஓரளவுக்கு சப்தங்கள்லாம் தப்பா இல்லாம சரியா சொல்ல வந்துட்டா அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போறது வேதாங்கங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வியாக்கரணம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சிக்கை தெரிஞ்சுக்கணும், கல்பம் தெரியணும், நிருத்தம் தெரியணும். தெரிஞ்சா அப்போ இந்த பிரயோகங்கள் தெரியும், எப்படி பிரயோகிக்கணும், ஏன். அதுக்கப்புறம் பாஷ்யத்தை பார்க்க போனா இந்த மத்தத்துக்கு இந்த மாதிரி வழியினால் இப்படி அர்த்தம் சொல்லிருக்கா அப்படின்றது ஏற்படும். கிரமமா தான் போனோம், படிப்படியா தான் போனோம். தப்பு இல்லை. அதாவது இந்த தசையில இருக்கவாளுக்கு தான் ஹெல்ப் தேவை. அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளுக்கு சரியா விற்பனாலா ஆக்க முடிஞ்சோம்னா அப்போ லாபம். அதுவும் சின்ன வயசா இருக்கவாளா இருந்தா கொஞ்சம் ரொம்ப நாள் அவளால சமாஜத்துக்கு உபகாரம் ஆகும். பிரயத்னம் பண்ணணும். எனக்கே தப்பு பண்றோம், எப்படி சரி பண்ணிக்கணும், அதுலேயே நல்லா புரிஞ்சிடணும். 2ஆம் தடவை அது வராமல் இருக்கா இது பார்க்கணும். அதனால அனுஷ்டுப் மாதிரி திருஷ்டுப் இருக்கணும். இங்க ஊ தெரியல எனக்கு, இல்லைன்னா போடணும். சொல்லுங்க அடி விஷ்ணுவர்தன், த்ரிப்ஷப்னு இருக்கடி நீங்க த்ரிப்ஷப்னு இருக்கு தெரியல. பாஹலந்த் ஷா இருக்காது, ஆக்சுவலி ஷாஹலந்த் டா வரணும். இருக்குது டைப் ஆயிருக்குது. இங்க ஜெகதி சந்தி முழு ஷாவும் தெரியுது. ஆக்சுவலி பாதி ஷாவும் டா தெரியணும், ஊ மாத்திரம் இருக்கணும். 2வது எழுத்து தப்பு அதுல திருஷ்டு பண்றதுல சரி பண்ணிக்கோ, நோட் பண்ணிக்கோ. இங்கேயே பண்ண வேண்டாம், பண்ணிட்டு அப்புறம் கரெக்ட் பண்ணதை அமிச்சு எடிட் பண்ணதை அமிச்சு நம்ம அந்த போட்டு வைக்கிறேன், இந்த சைட்ல போட்டு வைக்கிறேன். நம்ம எப்படியும் ரெக்கார்ட்ல வரும் இது வீடியோ. இதுல அப்புறம் ஒருத்தரும் போட்டு கேட்டா கூட புரிஞ்சுட்டோமா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா, எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோமான்னு பார்த்துக்கிறதுக்கு உபயோகப்படும். அக்னிமீலே மதுச்சந்தாக ரிஷிஹி அக்னிதேவதா காயத்ரி சந்தா. தேவதா அக்னி தேவதான்னு சொல்ல முடியாது. அக்னி தேவதான்னு சமாசம் சரிப்படாது. அக்னிர் தேவதா காயத்ரி சந்தா. அக்னிர்தேவதா காயத்ரி சந்தः. அக்னிமீலே புரோஹிதிங் யுக்தஸ்ய தேவம் ருத்விஜம் ஹோதாரம் ऋग्वेदः प्रथममण्डलः प्रथमसूक्तः इति. அடியன் இருக்க சின்ன கேள்வி. அக்னிஹி தேவதா அடித்தது அக்னி தேவதான்னு சமஸ்தமா சொன்னா அது சரி வராது. ஏன் அடியன் அப்படி ஏன் சொல்லக்கூடாது? அக்னிஷ்ட தேவதாத்தே அக்னி தேவதான்னு சொல்லலாம். சொல்றேன் காரணம் சொல்றேன். அக்னிஹி தேவதா எஸ்ய அந்த மாதிரி இருந்தா அப்போ அக்னி தேவதாக்கம் அப்படின்னு ஆயிடும்.
வெறும் அக்னி தேவதான்னு சொன்னா இது புல்லிங்கத்துல இருக்கு அக்னி சப்தம், தேவதா ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. இப்போ இதுல விசேஷ விசேஷமாவும் ஒத்துக்காது போகும். ரெண்டாவது அக்னி தேவதா இது வதந்தி வேற ஏதாவது ஒண்ணு வேணும். இந்த பதம் மட்டும் இருந்தா என்ன சாபேட்சமா நிற்கும், நிரபேட்சமா இந்த சப்தமா. சமாசமா இருந்தா என்ன பண்ணணும், சமாசம் ஒரு அர்த்தத்தை முழுக்க சொல்லக்கூடியது. சமர்த்த பதவிதி அப்படின்றது மானுடைய சூத்திரம். அர்த்தபோதக சாமர்த்தியம் உள்ளது சமஸ்த பதம். இது அர்த்தபோதகம் இல்லாத போயிடும் வரும் அக்னி தேவதான்னு சொன்ன. அக்னிர் தேவதான்னு சொல்றது வெஸ்த பிரயோகம். அதுல அது நியத்த ஸ்ரீலிங்க தேவதா சப்தம், நியத்த புல்லிங்க அக்னி சப்தம் பரவாயில்ல. அதுக்கு அப்ப அந்த நியத்தலிங்கமான சப்தங்கள்ல ஒன்னோட ஒண்ணு சமானாதிகரணமா பிரயோகிக்கலாம். அப்ப என்ன ஆகும், ஆசிரியம் ஒண்ணும் நான் அந்த சமானாதிகரணின்னு தெரியும். அக்னி தேவதான்றதுல சம்பந்தம் தெரியாது, சமாசத்தை சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியல. என்ன அதுக்கு அசமர்த்த சமாசம் அப்படின்னு சொல்றது. அதனால சமர்த்த பதவின்றது சாமர்த்தியம் இல்லாமல் போகும். அர்த்த போதக சாமர்த்திய ரஹிதமா இருந்தா அசமர்த்த சமாசம் அப்படின்னு சொல்றது. அசமர்த்தால் பண்ண சமாசம்னு சொல்ல முடியும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக ஓஹோ, அதனால கர்மதாரியம் சொல்ல முடியாது. சரி, ஆமா சொல்றதுக்கு அந்த நியமத்தை இது அனுஷ்டிக்கிறோம். அதாவது லிங்கம் மாறும். அதுல என்ன ஆயிடும்னு சொன்னா சரி, கர்மதாரியம் சொல்றது நியத்த லிங்கமா இருக்கிறதுனால இல்லடி. இப்போ அக்னிஹி தேவதா அப்படின்னு சொல்றச்சு அது சாமானாதிகரணமா சொல்லலாம். ஏன்னா நியத்த லிங்கம் தேவதா சப்தம் ஸ்திரீலிங்கம். அது கர்மதாரியமா விகிரகம் வெஸ்த பிரயோகத்துல இல்லடி. இப்ப விக்கிரகம் சொல்றச்சே கூட இப்போ அக்னிஷ்டா தேவதாச்ச இப்ப தேவதா சப்தமே அதாவது அந்த தேவத்தன்மை இருக்கு, தேவசிய பாவகா தேவதா அப்படி இருக்கும்போது விக்கிரகம் சொல்றதே கூட விவக்ஷை என்னன்னு பார்த்துட்டு என்ன சமாசம். இப்போ தத்துவ சமாசம் இருக்கும் இல்லையா, தத்புருஷ சமாசம் உத்தர பதார்த்த பிரதானம். அதுல பரவல் லிங்கம் துவந்த தத்புருஷயோகோ அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த சமஸ்த பதத்துக்கு ஸ்ரீலிங்கத்துவம் வர்ணமாகும். அக்னி தேவதான்ற சப்தம் ஸ்ரீலிங்காந்தமா இருக்கும், ஸ்ரீலிங்கமா இருக்கும். இருந்தால் அதுக்கு சாமர்த்தியம் இருக்கா ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு. இப்போ அக்னி தேவதா கா அக்னி தேவதா கிம் அப்படின்னு கேட்கறது இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு சாபேட்சமா இருக்கும்ன்றதுனால என்ன ஆகும், நிரபேட்சமா ஒரு விஷயத்தை சொல்லாது, பார்சியல் மீனிங் இருக்கும், அவ்வளவுதான் அர்த்தம். சமஸ்த பதம்னா ஆக்சுவலா ஒரு சென்டென்ஸுக்கு பதிலா சமாசத்தை பிரயோகிக்கலாம். சென்டென்ஸ் பண்ற காரியத்தை சமாசம் பண்ணும். அதுதான் சமஸ்த பதவிதின்னு பழனி சொன்னார். இப்போ பிராப்தோதகோ கிராமஹா அப்படின்னு, பிராப்தோதக அப்படின்னா எந்த ஊருக்கு ஜலம் வந்திருக்கோன்னு, வாய்க்கால் இழுத்துன்னு வரலாம் நதியில இருந்து ஒரு ஊருக்கு ஜலம் வந்து சேர்ந்ததுன்னு. இப்போ கிராமத்தை சொல்றச்ச பிராப்தோதகா அப்படின்னு சொன்னா பிராப்தகா பிராப்தா உதகா, பிராப்தம் உதகம் எம் கிராமம் அல்லது பிராப்தா உதகா எஸ்யா எந்த கிராமத்துக்கு. அப்போ பிராப்தோதகம் அப்படின்றதுக்கு ஒரு விசேஷம் வேணும், விசேஷமா நிற்கும். அந்த மாதிரி அக்னி தேவதான்றது, அக்னி தேவதா எதுக்காக சொல்றான் இந்த வார்த்தை, என்ன சந்தர்ப்பத்துல சொல்றான்றது ஏற்படாமல் போச்சுன்னார். அப்போ அது சாமர்த்தியம் இல்லைன்னு சொல்றான். அக்னியாகிற தேவத்தைன்னு சொல்றதா இருந்தா அப்போ அக்னி தேவதா அப்படின்றதுக்கு கூட ஏதாவது பிரத்யம் ஒண்ணு சேர்க்கணும். அல்லது அக்னி தெய்வதம் அப்படின்னு சொல்றதுன்றது. அக்னியை தேவதையா கொண்ட, அதாவது அக்னி தேவதை எங்க அப்படின்னு, அக்னி தேவதையா இருக்கான்னு சொல்றது இஷ்டமா இருந்தா உங்களுக்கு அக்னி தேவதான்னு சொல்ல வேண்டியது இல்ல. அக்னிய தேவதையாக உள்ளது வேற எதையாவது சொல்லணும்ன்றதா இருந்தா அப்பதான் சொன்னேன் பகுபுரி அர்த்தம் வேண்டிருக்கும். அது வெறும் அக்னி தேவதா அப்படின்னு சொன்னா தமிழ்ல சொல்லலாம், இவர் அக்னி தேவதை வந்தான் அப்படின்னு தமிழ்ல வேணா சொல்லலாம். அந்த மாதிரி அக்னி அப்போ அக்னி தேவதா ஆகதா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுட்டா இந்த விவக்ஷை கூட வேணும். வரும்போது அக்னிர் நாமா தேவதா ஆகதா அப்படின்னு நாம கூட சேர்க்கணும். சம்பாவனா பூர்வகமா வேற ஏதாவது ஒண்ணு சொல்லி சொல்லணுமா இருக்கும். அதுல அந்த சந்தர்ப்பம் புரியாமல் போறதுன்றது சாமர்த்திய ராகித்யம்னு சொல்றோம். அதனால அந்த நிராகாட்சமா இருக்கிறது தான் பிரயோகிக்க வேண்டியது. சமஸ்த பதங்கள்ல விசேஷமா இருக்கிறது விசேஷம் வேண்டிருக்கும். கஷ்டத்தை கிஞ்சித்துன்னு கூட சேர்த்துக்கலாம், அது வந்து பரவாயில்ல. இங்க அக்னி தேவதான்றதுக்கு கூட என்ன சேர்க்கணும்ன்றது நியத்தமா இல்லாதனால் அப்படி பிரயோகங்கள் பண்றது யுக்தம் இல்லை. அதாவது உபயோகமான விஷயத்தை சொல்றதுக்குதான் விவகாரம் பண்ணணும். பல விவகாரங்கள் இப்படி இருக்கலாம் லோகத்துல. ஆனால் அது சாஸ்திரியமா சாஸ்திரேன தர்ம நியமான்னு லோகத்தை பிரயோகிக்கிறா அப்படின்னு விட்டார். ஆரம்பத்திலேயே முதல் வார்த்திகத்திலேயே சொன்ன சுவாமி லோகத்தை ஜனங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா பிரயோகிக்கிறான்னு கிடையாது. ஆனாலும் கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆறது இல்லை.
அதை பத்தி நமக்கு நஷ்டம் இல்லை. நாம இங்க சாஸ்திரத்தை சொல்ல போறது இந்த மாதிரி பிரயோகிச்சான்னா புண்ணியம் வரும், தர்மம் ஏற்படுறதுக்காக சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வியாக்கரண சாஸ்திரத்தை பிரயோஜனம் சொல்றது. வியாக்கரணப்படியே பேசணும்னு நியமம் கிடையாது. அவாவா தங்களுக்கு தோணுன மாதிரி பேசுறா, லோகம் நடந்துன்னு தான் இருக்கு. வியாக்கரணம் இல்லாமல் ஜனங்கள் சந்தோஷமாவே இருக்கு, அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. அவ தர்மத்தை அடையாமல் இருக்க, தர்மத்தை அடைவிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேதாங்கங்கள் ஏற்பட்டது. இங்க சித்தே சப்தார்த்த சம்பந்தே லோகத்தா அர்த்த பிரயுக்தே சாஸ்திரேன தர்ம நியம அப்படின்னு முதல் வார்த்தைக்கும் வியாக்கரணத்துல. சாஸ்திரம் எனத்துக்காக போகணும் சுவாமி, அவன் தோணுன மாதிரி சொல்லிட்டு போறான். சொன்னவனுக்கு கேட்டவனுக்கு புரிஞ்சுட்டா போறாது. வியாக்கரணம் சரியா இருந்தான்னா இல்ல இருந்தாலும் ஒரு ஆட்சேபம் கேட்டு விவகாரத்துக்காக சொல்லல. இது சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம் தர்மத்துக்காக எதை சொன்னால் தர்மம் ஏற்படுமோ, சாது சப்த பிரயோகம் பண்ணால் சொர்க்கே லோகே காமதுக் பவத்தின்னு பதில் சொல்றாரு. அப்போ அப்பிரயோஜனமா ஆகணும்னா நியமம் போகணும். எப்படியாவது லோகம் நடக்குதுன்னா ஒண்ணு என்ஜின் ஸ்டாப் வாட்டர் ஃபெயில் அப்படின்னு 4 பதம் சொல்றான் ஒருத்தன். எங்க வண்டியில் போயிட்டு இருந்தேன், ரேடியேட்டர்ல ஜலம் இல்லை, என்ஜின் நின்று போச்சுன்னு அர்த்தம். 4 பதம் சொன்னா போறோம், எப்படியோ புரிஞ்சுக்கிறான் ஒருத்தன். அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. கௌரஸ்வ புருஷோ ஹஸ்தி இப்படி சொன்னா கூட போறோம். பசு இருக்கு, குதிரை இருக்கு, மனுஷன் இருக்கா, யானை இருக்கு, அதெல்லாம் ஒரு வாக்கியமும் ஆகாது. ஒரு சம்பந்தார்த்தத்தை ஏகார்த்தத்தை தெரிவிக்காது. அதுல சாமர்த்தியத்தை கொண்டு வர்றதுக்கு தர்மம் காரணமா இருந்தால் அப்போ இந்த சூத்திரங்கள் உபயோகம் அப்படின்றதா சொல்றது. வேதம் தர்மம் மூலம்னு சொல்றதுனால வேதத்துல உள்ளதை சரியா தெரிஞ்சுட்டு உபயோகிக்கிறதுக்கு இந்த வேதாங்கமா வியாக்கரணம் பிரயோஜனப்படுறது. இல்லாம சொல்ல முடியாத இப்படி சொல்றாங்க, இல்லாத கூட சொல்றாங்க, அதெல்லாம் இல்லையான்னு யாரும் சொல்லல. அதுல இருந்து வரக்கூடியது என்னன்றதுல வேதம் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய சர்வ புருஷார்த்த சித்தி வேணும்னா வேதத்தை சொன்னபடி வகையா உபயோகித்தோம் சொன்னா தெரிஞ்சுட்டு உபயோகிச்சா அப்போ தர்மம் ஏற்படுறது, தர்மம் சித்திக்கும். அதுக்காக சாஸ்திரங்களே தவிர இது இல்லாதையும் காரியம் நடக்கிறது லோகத்துல. அவர் அழகா எழுதியிருக்கார் மகாபாஷ்யத்துல. சுவாமி ஒருத்தனுக்கு ஜலம் கொண்டு வரணும்னா இவனுக்கு பானை வேணும். சரி, ஜலம் ஆனினீஷு குலால குலங்கத்வா ஆஹ கடங்குரு ஏனம் பிரயோக்ஷே அப்படின்னு சொல்றான். ஜலத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறவன் கசோன்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு பானை பண்ணி கொடுன்னு கேட்கறான். ஏவம் சப்தம் பிரயோக்த வையாக்கரண குலங்கத்வா ந ஆஹா சப்தம் குரு ஏனம் பிரயோக்ஷன். கேட்கறது இல்லைன்னு நான் சப்தம் பிரயோகிக்கணும். வையாக்கணர் போய் சுவாமி சரியான்னு யாரும் கேட்டு வந்து பிரயோகிக்கிறது இல்லை, இஷ்டத்துக்கு பிரயோகிக்கிற. அதை போல இல்லை இது. அதை போல துஷ்ட பிரயோஜனம் காட்ட முடியாது. அபசப்தத்தால வரக்கூடிய தோஷம் என்னன்றது நேரம் காட்ட முடியாது. எவனுக்கு தர்மத்துல அக்கறை இருக்கோ அவன் அதை கிரமமா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பதில் சொன்னாருங்க. அதனால எதனால நமக்கு தர்மம் ஏற்படும்ன்றது வேணுமே தவிர பிரயோகிக்க கூடாதான்றது வேற. பிரயோகித்தாலும் யதா கதஞ்சி சித்தத்தை கத்தி சிந்தனையான்னு வழி சொல்லிவிடலாம் அதுக்கு. அப்படி இல்லாமல் அந்த கிளேசம் இல்லாமல் வகையா சாஸ்திரியமா சொல்றதுன்னா அப்போ சில பிரயோகங்கள் சாதுவாகும், சிலது அசாதுன்ற விபாகம் வரும். அடிதான் இப்ப வெள்ளூர் சுவாமி பாஷ்ய காலக்ஷேபம் சொல்றச்சே அவர் சொல்லுவார், நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க பேசுறதுக்கு சம்ஸ்கிருதத்துல, ஆனா ஜாக்கிரதையா பேசுங்க. அபசப்தம் வந்தா அதுக்கே ஒரு நரகம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. சோ பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, லிங்க விபக்தியில தோஷம் இல்லாம சொல்றதுக்கு பழகிக்கோங்க அப்படின்னு சந்தேகமே கிடையாது. பழக வேண்டியதுதான். இது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது தியரட்டிக்கலா ஒரு சமாசத்தை பண்ண முடிஞ்சா கூட அதுக்கு இது இல்ல, யூட்டிலிட்டி வேணும். அதாவது யுட்டிலிட்டி பர்பஸ் வேணும். அந்த பர்பஸ் ஆனது சாஸ்திரியமா இருக்கணும். பண்ண முடியுமா? முடியும் தான். ஆனா பண்ணி ஆக வேண்டியதானே. எங்கேயாவது விதி இருக்கா, பண்ணா ஒரு லாபம் சொல்லிருக்கா, நமக்கு அது ஏத்ததா அப்படின்றது பார்க்கணும். அதான் அந்த புருஷார்த்தம்னு சப்தம் வந்தது. மொத்தம் ஒரு பலத்தை ஆசைப்படுறான், அப்ப அதுக்கு வழி என்னன்னா அதுக்கு உபாயம் சுத்தி சொல்றது, அப்போ சரியா போயிடும். எதையோ பண்றான், லோகத்துல எவ்வளவோ நடக்கிறது, வேதத்தை எதிர்பார்க்காத லோகம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. அதான் அவர் சொன்னார், சித்தே சப்தார்த்தம் லோகத்தை அர்த்த பிரயுக்தே, லோகத்தை பிரயோகிச்சுருக்கா, இந்த அர்த்தத்தை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போறான். சுவாமி நீ சொன்னதுக்கு அப்படி அர்த்தம் இல்லையா, நான் இந்த அர்த்தத்தை நினைச்சுன்னு சொன்னேன், வாட் ஐ மீன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதனால ஒரு லாபமும் இல்லை. லோகத்துக்கு வந்தா சரியாது. அது நியத்த பிரயோஜனம் சுத்தியில வர்த்த, அப்ப அதுக்கு ஒரு நியமத்தை ஃபாலோ பண்றது யுக்தம். ஆட்டமா எவ்வளவு ஆச்சுப்பா சிவத்தா? अष्टौ विकृतयः प्रोक्ताः क्रमपूर्वकाः महर्षिभिः. அதாவது 8 விக்ருதி பாடம் இருக்கு. சொல்லக்கூடாது.
ஓகே. ரிக்வேதத்தை எத்தனை வகைகள்ல சொல்லலாம்ன்றதுக்கு ஸ்ட்ரக்சருக்கு பதிலா பேட்டர்ன்ஸ், காம்பினேஷன் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரிக்வேதம் அந்த மாதிரி ஒன்னா சொல்லலாம். நீ ஸ்பெசிஃபிக்கா விகிருதிகளை பத்தி சொல்றதா இருந்தா வேதத்துடைய ஸ்ட்ரக்சர்ல சேராது. இருக்கிறத வெவ்வேறு பேட்டர்ன்ஸ்ல ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன் பண்ணலாம். வெவ்வேறு பேட்டர்ன்ல சொல்லி இது பழக்கிக்கிறதுக்காக ஒவ்வொன்றுக்கு ஒரு பிரயோஜனம் சொல்லிருக்கேன். இப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் நல்லா புரியறதுக்காக இந்த மாதிரி விகிருதிகள் உபயோகிக்க வேண்டியதுன்னு சொல்லிருக்கேன். அதுதான். संहिता अग्निमीले पुरोहितं यस्य देवं ऋतजं होतार्मृतातमम्. இது சங்கீதையில இந்த மாதிரி அடுத்தது பதப்பாட்டம் அக்னிமீலே அவனை மாதிரி சொல்லக்கூடாது. பதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இருக்கிறத வெறும் பிராதிபதிகம் பிரயோகம் கேவலா பிரகிருதி பிரயோக்தவியா நாப்பி விகிருத்தி தனியா விகிருத்தியோ பிரத்தியம் மட்டுமேவோ பிரகிருதி மட்டுமே பிரயோகிக்க கூடாது. சேர்த்துதான் இருக்கணும். பதம் பதப்பாட்டான்னு போட்டுட்டா அப்படி பதபாட்டான்னு போடலாம். பதம்னு போட்டுக்கோ அல்லது பதபாட்டான்னு போட்டுக்கோ. அக்னிமீலே புரோஹிதம் யஸ்யாதேவம் ருத்விஜம் ஹோதாம். அடுத்தது இதுலயும் கிரம பாட்டான் அக்னிமீலே ஈலே புரோஹிதம் யஸ்ய தேவம் ருத்விஜம். ஈழே புரோஹிதம் நடுவுல ஏன் அவகிரகம் போட்டிருக்கு? அங்க அவகிரகம் வேண்டியது இல்லையா? ஈழே புரோஹிதம் நடுவுல அவகிரகம் வர வேண்டியது இல்லை. ஒன்னும் அகாரம் கிடையாது. ரெண்டாவது பாருங்க, அக்னிமீலேன்னு லேவுக்கு மேல போட்டிருக்கு. அந்த மாத்திரா தப்பு. அந்த மாத்திரா சம்ஸ்கிருதத்துல கிடையாது. இது பல பேர் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இது தப்பு. இது மேல போட்டிருக்க பாரு பதத்துல அக்னிம் ஈழே அக்னிமீழ சமிதியில் போட்டிருக்கோ அது ரெண்டும் சரி. அந்த மாத்திரா வேற, இந்த மாத்திரா வேற இங்க போட்டிருக்குது. இது ஹ்ரஸ்வ ஏகாரத்துக்காக ஏற்பட்டது. இது இந்த ஸ்டாண்டர்ட் நான் தான் பண்ணேன். அதுதான் எனக்கு தெரியும் எதுக்காக போட்டோம் இதுன்றது. தமிழ், கன்னடம், தெலுங்கு முதலிய பாஷைகள்ல ஏ அப்படின்னு ரெண்டு இருக்கு. தமிழ்ல மொத்தம் ஒண்ணு எழுதிவிட்டு அதை தேவநாகரிகள் படிக்கணும்னு சொன்னா தேவநாகரிகள் அதுக்கு எழுத்து கிடையாது. அதுக்காக நாங்க உண்டாக்கினோம். ஏ ஓ ரெண்டுக்கும் இந்த மாதிரி பண்றோம். ஏ ஓவுக்காக. இது ஹ்ரஸ்வ ஏகார மாத்திரா. இது ஹ்ரஸ்வ ஏ மாத்திரா போட்டியானா நாளைக்கு ஈழே சர்ச் பண்ணியானா வராது. இந்த பதம் இல்லவே இல்லைன்னு சொல்லணும். சுத்தி இந்த இதுல கம்ப்யூட்டர்ல சர்ச் கொடுத்தா ஏன்னா இதுவும் அதுவும் வேற. தீர்க்கந்தா அர்த்தத்துல இருக்கு. நீங்க ரசம் கொடுத்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. அதனால இங்கேயும் முதல்ல ரெண்டாவதுலயும் ஹ்ரஸ்வ ஏகாரம் இருக்கு. எங்க இருந்தாலும் ஹ்ரஸ்வ ஏகாரத்தை தீர்க்க ஏகாரமா மாற்றணும். சம்ஸ்கிருத்திலேயே ஹ்ரஸ்வம் கிடையாது. ஏவோம் அப்படின்னு சூத்திரத்துல ரெண்டுமே தீர்க்கமும் புளுத்தமும் தான் உண்டே தவிர ஹ்ரஸ்வம் கிடையாது. அதுக்கு ஏவோம் ஐயோ நாளுக்குமே. அதனால அந்த ஏச்சாம் ஹ்ரஸ்வோ நாஸ்தி அப்படின்னு கௌமுதியில இருக்கு. ஏவோம் ஐயோ நாளுக்குமே ஹ்ரஸ்வம் கிடையாது. அதே சிலது கத்துக்கணும். அதோட எங்கா இருக்குது சின்ன வயசுல கத்து வகையா கத்துண்டா ரொம்ப லாபம். அது அதுக்காக இப்ப வேற ஒன்னும் யோசனை பண்ண வேண்டியதில்லை. உத்தியோகத்தெல்லாம் பத்தியோ சம்பாதம் யோசிக்கலாம். ஞானத்தை சம்பாதிக்க மட்டும் காரியமா இருக்கும்போது நல்லா சம்பாதிக்கணும். நல்லா சிரமப்பட்டு அந்த ஞானத்தை சாதிக்கணும். பண்ணிட்டேன்னா நல்ல ஸ்ரேயஸ் ஏற்படும். ஜனங்களுக்கும் திருப்தி இருக்கும். சின்ன வயசுல நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கான்றது ஆகும். மாலா சிகா ரேகா இதெல்லாம் வச்சுட்டு இருக்காள் அடியன் இன்னும் இதுல ரிக்வேதத்துக்கு மட்டும்தான் 8 விகிருதிகள் சொன்னது. மத்த வேதங்களுக்கு சொல்லல. நமக்கு கிடையாது அடியன். அந்த மாலா சிகா நமக்கு கணமே கிடையாது. நியாயமா நமக்கு ஜட்ட பரியந்தம் தான் சொல்லிருக்குது. பதக்கிரமம் ஜட்ட மட்டும் தான் இருக்கு. ஜட்டா பக்தி மரகத்தியம் தான் ராஜசாக்கியத்துல இருக்கு. ராஜசாக்கியத்துல கணத்தை பத்தி சொல்லல. ராஜசாக்கியத்தை ஜட்ட மட்டும் தான் சொல்லிருக்கேன். அதாவது முதல்ல ஒரு இதுல கூட இருக்கு. அந்த வேதான ஒரு புஸ்தகம் அந்த காஞ்சி சந்திரசேகரன் சரஸ்வதின்றவர் சொல்லும் போது நியாயமா கிருஷ்ணேஜர் வேதத்துல கணம் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அதனால எதிர்வேதத்துல இல்ல. அதாவது ரிக்வேதத்துக்கு போனோம். ரிக்வேதத்து தான் மந்திரங்கள் இருக்கு. ரிக்வேதத்துல உள்ள மந்திரங்களுக்கு 8 விகிருதிகள் உண்டு. அதுக்கு உபலேகர்னு ஒரு விஷயம் இருந்தான்னு சொல்லிருக்கு. உபலேக சூத்திரம்னு இருக்கு. இந்த 8 விகிருதிக்கும் உபலேக சூத்திர பிரகாரம் அதே மாதிரி நிதான சூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரெண்டுலயும் விகிருதிகளை பத்தி சொல்லிருக்கு. அதை தவிர ஒரு சிக்ஷையில இதுக்கெல்லாம் காரணம் கூட சொல்லிருக்கேன். ஏன் இதெல்லாம் உனக்கு என்ன லாபம்னு சொல்லி யோக சாஸ்திரத்தோட இதுக்கெல்லாம் சம்பந்தம் சொல்லிருக்கேன். இது பல வகைகள்ல க்ஷேமத்தை உண்டாக்குதுன்றதுக்காக இது வேணும் அப்படின்னு சொல்லிருக்கேன்.
அது எதிர்வேதத்துக்கு சொல்லல இது. இதோட எதிர்வேத மந்திரங்கள்லாம் முக்கால்வாசி ரிக்வேதத்தை தான் அது. நம்ம கிட்ட வர இருக்கிறதா அங்க இருக்கிறதாலும் எகுஸ்ஸா வந்ததுன்னு எகுஸ்க்கு இது சொல்ல முடியாது. எகுஸ்க்கு சிலதெல்லாம் இத்தனை எழுத்து இருக்கணும், அது ஈவன் நம்பர்ஸ் இருக்கணும், முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு இப்படி எல்லாம் இருக்கு. சிகாரேகா மாலா துவஜ தண்டங்கள்லாம் ரிக்வேதத்துக்குன்னே ஏற்பட்டது. அதுலயும் எல்லா மொத்தத்துக்கும் எல்லாம் கிடையாது. இதுக்கு இதுதான் அப்படின்னு நியமம் இருக்கு, அதுக்கு சூத்திரங்கள் இருக்கு. அதனால அது நமக்கு இல்லை. நியாயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணும். எங்க எது தெரிஞ்சுக்கிறது தேவைன்றது மந்திரங்கள் இருக்க இடத்துல தேவை. அது ரிக்வேதம் முழுக்க மந்திரமா இருக்கிறதுனால 10,500 மந்திரம் இருக்கு ரிக்வேதத்துல, ரிக் சம்ஹிதையில. அதனால அதுக்கு தேவை. அதுல எது எதுக்கு எவ்வளவு உண்டுன்றதுக்கு நியமங்கள் இருக்கு. அங்கேக்குதான் நமக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் இருந்தா திருமண்டி விஜயராவாச்சார்னு முக்குரேஷங்கிறனால சதஸுக்கு வருவார். எதிர்வேதத்துக்கும் சொல்லுவார். ஆனா இங்க உள்ள ரிக்குகளுக்கு தான் சொல்ல முடியும், மந்திரங்களுக்கு தான் இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி காட்டுவார். ஐசங்கர் அவரை திருவாக்கு சமயத்துல கூப்பிட்டு சொல்ல சொல்லி பல சமயம் சொல்லிருக்கார். முக்கூரர்கிட்டயும் வந்திருக்கார், ஸ்ரீரங்கத்தையும் வந்திருக்கார். தெரிஞ்சுக்கலாம். அந்த பேட்டர்ன் தெரிஞ்சுட்டு சந்திகள் பண்றது, நினைவு வச்சுக்கிறது, அதெல்லாம் லாபம் அதுல. ஆனா அது விதிச்சிருக்கிறது ரிக்வேதத்துல தான். அஷ்டவிகிருத்திய புரோக்தம் ரிக்வேதத்துக்காக தான் சொன்னது. ஒரு டவுட் இப்ப ஜடாந்து சகசிரகம் எல்லாம் சொல்றாளே, அப்ப அதே மாதிரி அந்த மாலா ரேகா அதுக்கு எல்லாமே என்ன இருக்கா? இதுல எல்லா மொத்தத்துக்கும் இல்லாதனால சொல்லல. என்ன இப்ப ஜட்டை மட்டும் சொல்றது எல்லா மொத்தத்துக்கும் சொல்லலாம். ரிக்வேதத்தையும் கணம் சொல்றது எல்லா மொத்தத்துக்கும் சொல்லலாம். பாக்கி இருக்கிறதுக்கு அது ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் எத்தனை பதங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு முதல்ல கவனிச்சுக்கணும். சிலதுக்கு தான் அப்ளிகபிள். எல்லா மொத்தம் ஒரு சூக்தம் கூட முழுக்க சொல்ல முடியாது இருந்தா அதுக்காக அது பாராயணம் பண்றது வழக்கத்துல இல்லை. ஏதாவது ஒரு சூக்தத்தையாவது எல்லா மந்திரத்துக்கும் இது சொல்லக்கூடியதா இருந்தா அந்த சூக்தத்துக்கு துவஜ பாராயணம் பண்றேன், மாலா பாராயணம், சிகா பாராயணம் பண்றேன்னு சொல்லலாம். அது மோஸ்ட்லி அந்த மாதிரி இல்லை. அப்ப என்ன ஆயிடும், அந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது நினைவுக்காக, பேசிக்கா என்ன பண்றதுக்கான மேதையை வளர்க்கறதுக்காக, ஞாபக சக்தி வளர்க்கறதுக்காக. இப்போ மாருத்தமசி மருதாமோ ஜோபான் தாராம் பிந்திரமய துமர்த்த சேனம் ஆயினம் மனோஜவசம் சூரக்கியம் இதை வச்சுட்டு அவர் சொல்லிருக்கார். திருமுண்டி விஜயாவத்தை சொல்ற சூரக்தியம் ரிஷணம் மனோஜவசம் ஆயினக்கு சேனம் மருத்தோ ரமயது பிந்திதாராம் அபாமோஜோ மருதாமசி மாருதம் அப்படின்னு சொல்லுவேன். திருப்பி சொல்லணும். கடைசி பார்த்தேன்னு முதல் பதம் மட்டும் வரணும். அதுக்கு பண்ண வேண்டிய சந்தேகம்லாம் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி அது ஒரு மேதையை வளர்க்கறதுக்கு லாபம் அது. ஆனா அதுக்கு தனியா பிரயோகமா அது சரி, அந்த இதுக்கு சரி முதல்து அடுத்ததுக்கெல்லாம் அதே மாதிரி ஈக்குவல் நம்பர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். முதல்து சொல்லு, முதல்ல ரெண்டாவது கடைசியது அதுக்கு அடுத்தது இப்படி சொல்லிட்டு வரணும் இருக்க. ரெண்டும் மீட் ஆகணும். நடுவில் இருக்கிறது அது பவுண்டரியா இருக்கும்னு சொல்றது. அதுக்கு அது சமசங்கியா இருந்தா தான் முடியும், விஷம சங்கியா இருந்தா முடியாது. இந்த மாதிரி சிலதெல்லாம் எல்லாத்துக்கும் இல்லைன்றதுனால மற்ற விகிருத்திகளுக்கு தனியா பாராயணம் பண்றது வச்சுக்கல. தெரிஞ்சுக்க வேண்டியது ஆமா தெரிஞ்சுக்கணும். அது உள்ள சந்திகள் சிலது விசேஷம் தெரிஞ்சுக்கலாம். நினைவு வச்சுக்கிறது இன்னொரு லாபம். அதுல இருந்து நமக்கெல்லாம் 10,000 மந்திரங்கள் இல்லை. அதனால அவ்வளவு ரிக்வேதத்து 10,552 மந்திரம் இருக்கு. அதனால அது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்ப இருக்க சம்ஹிதைகள்ல ரிக் சம்ஹிதை தான் பெருசு. அது மாதிரி பிராமணத்தை சதவீதம் தான் பெருசு. இது சில பிராமணத்துக்கு மகாத்மியம் அதிகம். நம்மளவங்க சேர்ந்துட்டு இருக்க மந்திர பிராமணங்கள் கலந்துட்டு இருக்கு. இதுல கிருஷ்ணயஜஸ்ல ரிக்வேதத்துல அந்த கஷ்டம் இல்லை. அதனால சதவீத பிராமணத்தை பிராமணம் மட்டும் இருக்கு. 104 அத்தியாயம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு ஒன்று பெறுவேன். அதனால ஒவ்வொரு வேதத்தினாலும் ஒவ்வொரு லாபம். அது அதுக்கு சிலது இந்த சிகா ரேகா தண்டம் அதுக்கு எல்லாமே அந்த நம்ம இப்ப ஜடா தர்ப்பணம் கன தர்ப்பணம் எல்லாம் சொல்லி புஸ்தகம் இது இருக்கு. அதே மாதிரி அதுக்கு இருக்கு. அஷ்ட விகிருத்தி லட்சணமே ஒன்று. அஷ்ட விகிருத்தின்றதுல இருக்கு. அதெல்லாம் ஜட்டா தர்ப்பணம் ஜன தர்ப்பணம் ஜட்டைக்கு மட்டும்தான், கன தர்ப்பணம் கனத்துக்கு மட்டும்தான். அதை தவிர அஷ்ட விகிருத்தி லட்சணம்னே ஒண்ணு இருக்கு. அதுல இந்த இவர் சொன்னது இவர் போட்டிருக்க அபியங்கர் புஸ்தகம் போட்டிருக்கார். அவர் புஸ்தகத்தை போட்டுட்டு அதுக்கு சூத்திரத்தையும் காமிச்சிருக்கார். உலக சூத்திரத்தை எடுத்து போட்டிருக்கார், நிதான சூத்திரத்தை எடுத்து காட்டியிருக்கார். அதுக்கப்புறம் எது இதுக்கு அது அப்ளிகபிள் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். அதுக்கு வியாடி வியாக்கியம்னு ஒண்ணு இருக்கு. விகிருத்திகள் முழுக்க சர்வ விகிருத்தி லட்சணம்னே ஒண்ணு சாமவேதம் ஒண்ணு இருக்கு. நான் கூட சைட்ல போட்டிருக்கேன், வளர்ச்சியோடு இருக்கு கொண்டு வந்தேன். அதுல புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும் அது. அதனால எல்லா ஜாக்கைக்கும் வராது. எதுக்கு எது சொல்றதோ அது தெரிஞ்சுக்கணும். எல்லா வேலைக்கும் அத்தியனம் பண்ண சொன்னது காரணம் எல்லா வகையிலும் புரியும் ஒருத்தருக்கு அப்படின்னு. அடியன் இந்த பஞ்சசந்தி கனம் அப்படின்னு அவ ரிக்வேதத்துல சொல்றாள் அடியன். அது அந்த லட்சணம் இருக்கும் அடியன். பஞ்சசந்தி கனம் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சசந்தின்றது என்ன பண்றோம் இப்ப கனத்துல வரைச்ச 1 2 2 1 1 2 3 3 2 1 1 2 3 வரப்போறதோ இல்லையா.
ஃபர்ஸ்ட் 1 2 பண்றது ஒரு யூனிட், அப்புறம் 2 1 சேர்றது ஒரு யூனிட். இந்த 1 2 2 1 சேர்க்கணும், அதுல ஒரு சந்தி வரும். இஷேத்வா துவேஷே இஷேத்வா துவேஷே அப்படின்றது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். 1 2 2 1 சேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் அதாவது அங்க இந்த 2 2 சேர்றது ஒரே பதம் அதோடய சேர வேண்டியது. 1 2 சேர்த்துட்டு இஷேத்வா துவேஷே 2 1 சேர்த்த இந்த துவாத்வான்னு ஒண்ணு சேரணும். இஷேத்வா துவேஷே துவாவும் துவாவும் சேர்றதும் ஒரு சந்தி. அந்த மாதிரி 5 இருக்கு. 1 2 2 1ல ஒரு சந்தி எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி 2 1க்கும் 1 2 3க்கும் ஒரு சந்தி எக்ஸ்ட்ரா. அதே 1 2 3 3 2 1க்கும் ஒரு சந்தி எக்ஸ்ட்ரா. திருப்பி 1 2 3 சேர்த்து அந்த பஞ்சசந்தின்னு சொல்றது 5 யூனிட் சேர்ந்து 5 காம்போனன்ட் சேர்ந்து ஒரு கணமாகும். திரையோதசபத கணம் அப்படின்னு பேர் இருக்கு. 13 பதங்கள் உள்ளது ஒரு கணம். 1 2 2 1 1 2 3 1 2 1 2 3 சொன்னா மொத்தம் 9 4 13 ஆகும். திரையோதசபத கணம்னு சொன்னால் பஞ்சசந்தி இருக்கும். பஞ்சசந்தி யுக்த திரையோதசபத கணம் ஜென்ரலா டிஃபால்ட்டா எல்லா மொத்தத்துக்கும் கிடைக்கும்னு உண்டு. இப்போ ஒரே பதம் ரிப்பீட் ஆச்சுன்னா கிடையாது. இப்போ நமோ நமஹான்னு நமோ நமஹ கணம் கிடையாது, நமோ நமஹ அவ்வளவுதான். ஏன்னா ஒரே பதம் 2 தடவை வந்துட்டா திபத கணம்னு பேர் அதுக்கு, 2 பதம். இன்னும் இப்ப திரிக்கிரமம் வருது, திரிக்கிரமம் வரைச்ச 4 பதம் சொல்லணுமா போயிடும். மாசாத்து வர சமயத்துல நடுவில் ஒரு ஆகாரம் இருக்கும், திரும்பி வரச்சே தெரியும். சாதாமா அப்படின்னு தெரியும், மாஸ்டர் ஆகாரம் தெரியாது. அப்ப என்ன 5 பதம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு அஷ்டாதச பத கணம்னு பேர். திரிக்கிரமம் இருக்க இடத்துல 18 பதங்கள் வரும் கணத்துல. லோயஸ்ட் 2 13 டிஃபால்ட் 18 10 வரக்கூடிய ஒண்ணு இருக்கே. இப்போ வாக்கியம் முடியாது, வாக்கியம் முடியச்சு 3 பதம் இல்லை 2 பதம் சொல்லி ஜட்டையாதான் சொல்லிட போறாங்க. கனமா இருந்து ஜட்டையா மாறிடும். கடைசியில கிரமத்தை போல வாக்கியாந்த வேஷனையா வந்துடும். அந்த மாதிரி சிலது குறையிறது அதிகமாகிறது வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல வரும். இதெல்லாம் சொல்றதுக்காக லக்ன கந்தைகள் இருக்கிறதுக்கு அதுல இருந்து ஞானம் அவசியம். நமக்கு சந்தி ஞானம் வேணும், அவதானம் மேத அந்த பிரதிபை வர்றதுக்கு உபயோகம். அது தவிர அதுக்கு விநியோகம் கிடையாது, சௌத்தமான விநியோகம் கிடையாது. தியாகாதிகள்லையோ நித்திய கர்மாக்கள்லையோ அல்லது கிரக கர்மாக்கள்லையோ விநியோகம் இல்லை. அதுக்கு கிரமபரியந்தம் இருக்கு, அதுக்கு மேல இல்லைன்றதுனா ஞானத்துக்காக ஏற்பட்டது அப்படின்னு விட்டுட்டு இருக்கோம். அதுல இதுவும் ரிக்வேதத்துக்கு மட்டும்தான் இல்லையா, நம்ம வேதத்துக்கு கிடையாது இல்லையா? அடி என்னது இது இந்த பஞ்சசந்தின்றது கூட கணமே கணமே நமக்கு சொல்லல. நமக்கு ஜட்டம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு, சொல்லிட்டு இருந்திருக்கா, நல்ல கணப்பாட்டுகள் இருந்திருக்கா வேற. அது இப்ப இருக்கிறத வச்சுட்டு எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா ஆகணும்னு சொல்ல முடியாது. சுத்தில ஒரு கச்சிதமா இப்படிதான் இதமித்தம்னு சொல்ல முடியும். முடியச்ச எதிர்ஷாக்கைகள்ல ஜட்டை மட்டும்தான் சொல்லிருந்திருக்கு, அதுக்கு மேல சொல்லல. ரிக்ஷாக்கள் மட்டும்தான் 8 பேர் சொல்லிருந்திருக்கு அப்படின்னு. சாமத்தை கிடையாது, சாமத்தை கனமும் சொல்ல போறதில்ல. ஜட்டை ஏன்னா கானம் வர சமயத்துல தனித்தனியா பார்த்தா அதோட அது ஸ்தோபாதிகள்லாம் சேர்ந்து கானமா மாறி விட்டுருக்கு. இந்த பாட்டம் சொல்ல முடியாதுங்க, லாபமும் இல்லாததால சொல்லல. அதுல கனத்தினால நமக்கு விதிக்கவே இல்லை. அது கேவலம் அந்த பிரதிபைய அதுக்காக அதை வளர்த்துக்கிறதுக்காக அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அப்படி இப்ப கன பாராயணம் பண்ண விசேஷம், ஏதாவது கல்யாணத்துல ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் கனம் சொல்றா, அது அர்த்தவாதம் பிரச்சாரம் பண்றாங்க. அர்த்தவாதம் தான். இந்த அர்த்தவாதம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. பணத்துக்காக சொல்றது. யாரோ ஒரு வைதிகம் போயிட்டு போறான் சமாதானம் கொடுத்துட்டா அதுவும் அர்த்தவாதம். அர்த்தார்த்தவாத புருஷார்த்தத்துக்காக வந்துட்டு போட்டோம். யாரோ வைதிகம் போயிட்டு போறான் பழைக்கணும், அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. பட் அதனால சாஸ்திரியமான பிரயோஜனம் காட்ட முடியாது, சாஸ்திரிய விநியோகம் கிடையாது. சரி, ஊர்ல யாரோ ஒருத்தன் கஷ்டப்பட்டான் ஒரு கேள்வி, சமாஜத்துல ஒரு கேள்வி ஏதாவது சௌகரியம் பண்ணலாம், அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. அத ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, இது சாஸ்திரியம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பொதுவா தானம் பண்ண பலன் வரும், அது இல்லைன்னு சொல்றேன். கிரமபாராயணம் பண்ணத்தால ஒரு விசேஷம்னு சொல்றதா இருந்தா அப்ப கஷ்டம். சொல்றேன் சிலதுல இது 10 4 மடங்கு 8 மடங்கு 100 மடங்கு பலன் எல்லாம் சொல்றேன், அது அர்த்தவாதம். அத ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எங்கேயும் என்ன விக்ரமமா சொல்றதே தப்பு, பிரதிலோகமா சொல்றதே. சுத்தியில இருக்கிற அபௌருஷயத்துல இருக்கிறத மாத்தினா பௌருஷயம் ஆயிடுறது. பௌருஷயம் கலந்துதான் மற்ற விகிருத்திகள்லாம். ஜட்டையில கூட விலோமம் இருக்கு. ஜட்டை மட்டும் சொன்னதுக்கு காரணம் ஒரு பதம் அதோடய சேரலாம். நம்மதுல கம்பங்கள் குறவு எதிர்வேது, அதுல ஜட்டையிலயோ கணத்துலயோ தான் வரும். அதுக்காக அது பண்ண சொன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக.
ரிக்குவேதனா சொல்லலாம். அதுக்கு எல்லாமே மந்திரங்களா இருக்கு. அந்த மந்திரங்கள் எல்லா சாக்கையிலையும் வருது. ரிக்வேத மந்திரங்கள் எல்லா சாக்கைகளையும் உபயோகப்படுறது. அது வார்த்தை ரிக்வேதப்படி அவ தெரிஞ்சுட்டாங்கன்னா அந்த ஞானம் உபயோகப்படும். சரிப்பா. எட்டே கால் ஆறுது. இன்னும் எவ்வளவு இருக்கு உனக்கு? வேணா கண்டினியூ பண்ணலாம் பாப்போம். ஐயா, 4 இருக்கு, 5 ஸ்லைடு இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் போட்டிருக்கியாக்கும் இல்லையா? அந்த ஆமா, அது இதே மாதிரி போட்டிருக்காடி. அதான் சொல்றது கஷ்டம். அதோட அது பிரிச்சு சொல்லி லாபம் இல்லை. அதை கனம் இந்த மாதிரி பிரிச்சு போட்டா பிரயோஜனம் இல்லை. நந்தி பண்ணியே தான் போடணும். நந்திக்காக தான் ஏற்பட்டது. நந்தி பண்றது சுலபம் இல்லை. அக்னிமீள ஈழ அக்னிமீளேந்து ஆகும். ஈழேன்னு ஆகும். அங்க விலங்கம் ஆகக்கூடியது இருக்கு. அக்னிம் ஆகும். அக்கார் லோகம் ஆகும். இதெல்லாம் ஓணும். அதுதான் லாபமே. அதனால வரக்கூடிய இப்படி பிரிச்சு போட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சேர்த்து போட்டது இருக்கே. சாத்திலேகர் புஸ்தகத்தை போட்டதே போட்டிருக்காரு. அதே மாதிரி அவர் அபியங்கர் புஸ்தகத்தையும் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ரிக்வேத விகத்தி லட்சணம்னு ஒரு கந்தத்தை அதுல காட்டிருக்காரு. சமீபத்துல யாரோ ஒருத்தர் பண்ணாரு. IIT ஹைதராபாத்ல யாரோ ஒருத்தர் எம்டெக் லெவல்ல ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டு அவர் பண்ணிட்டு போனேன். அது எழுதியிருக்கேன். அந்த மாதிரி பண்றோம். அது பண்ணி தரலாம். ரிக்வேதமா இருக்கிறதே தப்பு இல்லை. ரிக்வேதத்துக்கு தெரிஞ்சுட்டா இன்னொன்னு யோகப்படி சில உபயோகம் சொல்லிருக்கேன். கனபாராயணம் பண்றதை கூட எல்லாத்துக்கும் முழுக்க பாராயணம் பண்ணுன்னு சொல்லல. சில மந்திரங்களுக்கு கனமா சொல்ற சமயத்துல உள்ள கூட சில நர்வஸ் சிஸ்டத்துக்கு சில ஹெல்ப் ஆகுதுன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒன்று இருக்கு. ஆத்திரேய சிக்ஷன் இருக்கு. அதுல சொல்லிருக்கிறது எல்லாம் இந்த விகத்திகளுக்கு தனியா ஒரு பிரயோஜனம் சொல்றேன். அது மெடிக்கல் அப்ளிகேஷன் மாதிரி ஆயிடும். ஒருத்தனுக்கு ஒரு சமத்தை போக்குறதுக்கு இந்த மந்திரத்தை இந்த கிரமத்தை சொல்லிக்கோ அப்படின்றது. அது சார்வத்திற்கும் ஆகாது. எல்லாருக்கும் எப்பவும் முழுக்க சொல்லணும்னு ஏற்படாது. அதுல இருந்து இன்னைக்கு நான் நிறுத்திக்கிறேன். பார்ப்போம். சரி, கண்டினியூ பண்ணா. இதனால என்ன பிரயோஜனம்னா கேட்டுக்கிறவா தாங்களும் சொல்ல கிளம்பி புரிஞ்சுட்டு அதுல எங்க என்ன சமம் இருக்கு எப்படி சரி பண்ணணுன்றத அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்றதுக்காக தான் பண்ணது. பண்ணுவோம். இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். நீ அப்புறம் கண்டினியூ பண்ணு. ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் சொன்னாலும் சொல்றது கஷ்டம். அதோட அது சந்தியெல்லாம் பண்ணிக்கணும். இருக்கேன்னு தெரிஞ்சுட்டா போறேன். இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்கும் அப்படின்றது சரி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சுவாமி, ஒரு சமாசத்தை பத்தி ஒரு கேள்வி. ஹலோ, இல்ல அது இந்த இப்போ ஸ்ருதியில பூர்வபத பிரகிருத்தீஸ்வரம் இருந்தா அதுக்கு தத்புருஷன் சொல்றதா பகுர்வீகின்னு சொல்றதா ஸ்ருதியில வரும்போது? இல்ல பகுரி தான். அதாவது பகுரியோ பிரகிருத்தியா பூர்வபதம்னு சூத்திரம் பாணி சொல்லிருக்க. அதுக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அபாதங்கள் சொல்லிருக்க. அதை தவிர சில கணங்கள் சொல்லிருக்க. எங்கெங்கெல்லாம் இது மாறுமோ அந்த மாதிரி பதங்களை சேர்த்து கணபாட்டத்தை சில கணங்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கு. இந்த கணத்துல இந்த பதங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு இருக்கு. பராதி சந்தசி பவளம்னு ஒரு சூத்திரம் இருக்கு பாணினது. அதுல மகாபாஷிக்காரர் பராதிஹி சந்தசி பகுளம் அப்படின்னு சொல்ற உத்தரபதத்தினுடைய ஆத்தியக்ஷர ஸ்வரம் கூட, அதாவது பௌரியோ பிரகிருத்தியா பூர்வபதம் சொன்னது தவிர பராதிரபி சந்தசி பகுளம் பவதி அப்படின்னு சொல்லிட்டார். பரபதத்தினுடைய உத்தரபதத்தினுடைய ஆத்தியக்ஷரத்துக்கு உதாரணம் கூட பல இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ மகாபாஷிக்காரர் சொல்ற, என்ன சுவாமி நமக்கு கருமித்தனம், பராதி சந்தசி பகுளம் அப்படின்னு சொல்லிருக்கீரே, அத்தியல்பம் இதம் உச்சதே அப்படின்னு அந்த இடத்துல மகாபாஷ்யம் ரொம்ப குறைவு சொன்னது. பராதிஷ்ட பராந்தஷ்ட பூர்வாந்தஷ்டாபி கிருஷ்யதே பூர்வாதிஷ்டேதி விஜய வெத்தையோ பகுளம் ஏதா. நீ வெத்தையும் சொல்றவர் 4மே இருக்கு சுவாமி வேதத்தையும் சொல்லிட்டு போயிட்டார் மகாபாஷிகார். ஆனா பாணினியே அப்படி சொன்னாரு, ஜஸ்டிஃபை பண்றாரு கடைசியில. மத்த 3க்கும் 3 கணங்கள் சொல்லிருக்கேன். இந்த கணத்துல உள்ள பதங்கள் அந்த டைப், பாக்கி இருக்கிறது பராதி ஒண்ணுதான். அதுக்காக இந்த சூத்திரம் சொன்னேன். முதல்ல அழகா கேள்வி கேட்டுட்டு அப்புறம் சமாதானம் சொல்லிட்டு ஒன்னாவும் பதில் சொல்லிருக்கேன் மகாபாஷ்யத்துல. 4மே இருக்கு. அதாவது பூர்வபத பிரகிருதீஸ்வரம் போக பூர்வாதிகி பூர்வாந்தகா பராதிகி பராந்தகா 4 வகையா வித்தியங்கள் இருக்கு வேதத்துல. அதுக்கு எதுக்கு என்னன்றதுக்காக சில நியமங்கள் சொல்லிருக்காரு. அதை புரிஞ்சுக்கணும். அந்த இந்த வைதிக வியாக்கரணம் மாத்திரம் நான் சொல்ல போறேன். வியாக்கரணத்தை வேத ஸ்வர விஷயம் மாத்திரம் எடுத்துக்கிறேன். அதுல இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து காட்டுறேன். இதுல இந்த புத்தகங்கள் கூட சிலதுல இருக்கு. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து காட்டுறேன். மேல சிலது வேதாங்கங்களுக்கும் புத்தகம் போடணும். அடுத்தது போட போறாங்க. கொஞ்சம் ஒருத்தர் சொல்லி ஜனங்களுக்கு எப்படி ரிசீவ் பண்றா பார்த்துட்டு என்ன வகையில் சொன்னா பெட்டரா இருக்கும் நினைச்சுட்டு போடலாம் அப்படின்னு இருக்கோம். 3 லெவலுக்குமே இதம்பரமா சில புத்தகங்கள் போடணும். லட்சணத்துக்கு ஓரளவுக்கு போட்டிருக்கோம். வேதாங்கங்களுக்கு போடணும். வேதத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதா. பொதுவா வியாக்கரண சுத்தத்துக்கு வியாக்கரண சிரோமணிக்கா நாம சொல்லல. வேதாத்தியனம் பண்றவனுக்கு ஸ்வரத்தினுடைய பிரக்கிரியை நன்னா புரியறதுக்கு வேண்டிய அளவு வைதிக வியாக்கரணம் சொல்ல போறோம்.
அந்த மாதிரி பாஷ்யம் சொல்றதுக்கு கூட பாஷ்யம் முழுக்க பக்தி பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த பந்தத்துக்கானாலும் எந்த வேதத்துக்கானாலும் பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிகள் சிலது கிளாசிஃபை பண்ணி அதை சொல்லி தர போறோம். சில சூக்தங்கள் எல்லா சாக்கையில இருந்து எடுத்துக்க போறோம். அப்போ திருஷ்டாந்தம் இருக்கும். தாலி புலாக நியாயத்தினால் புரிஞ்சுக்கிறது சௌகரியமா இருக்கும். பண்ணலாம். இது பண்றதுக்கே இது மொத்தம் 3.5 வருஷம் நினைச்சுட்டு இருக்கேன். 3.5 வருஷம் ஒரு செட்டு பண்ணோம்னு சொன்னா ஓரளவுக்கு ஒரு 10 பேருக்கு நல்லா தயாராக முடிஞ்சா கூட தேவை. பார்க்கலாம் எப்படி போறதுன்னு. சரி நிறுத்திக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அடுத்த வாரம் கேட்கணுமா அடியன்? சரி அப்புறம் கேட்கறேன். என்ன சொல்லுங்க? இல்ல அடியன் அடியன் சாய் கேட்கணும் பாருங்க. உன் பிரயோஜனம் 1% என்ன பண்ணல, எப்ப பண்ண போற அடியன் தான் அடி 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 அடியன் பண்ற அடியன் அடியன் கொஞ்சம் அந்த காயத்ரி மந்திர விஷயத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு இருக்கேன். பிரசன்டேஷன் லிஸ்ட் இல்ல பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும். அதில் பழகணும். நமக்கு ப்ரெசென்ட் பண்ணி பழகணும். வெவ்வேறு பாஷையினுடைய யூசேஜ் பழகணும். வாயால் சொல்லாந்தா கூட எழுதுறதுக்காவது நிர்தோஷமா எழுத வரணும். அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். அதுவும் ஒரு எஃபர்ட். அது போட்டா ஒரு ஸ்கில் டெவலப் ஆகுது. அதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்ல அடி அவசியம் பண்றாடி. ஜஸ்ட் கொஞ்சம் ரொம்ப டைட்டா போயிட்டு கிடையாது. அதனாலதான் ஆபீஸ்ல கண்டிப்பா அதாவது இப்போ சிவத்தன்னா வேதாத்தியமே பண்ணிட்டு இருக்கான். பாடசாலை அத்தியனம் பண்றான். அவன் நியோஸ் எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னா ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னா அவனுக்கு நான் சொல்லலாம், நீ கத்துப்பாப்பா உபயோகப்படும். உத்தியோகத்திற்கு வாழ்க்கை ரிட்டையர் ஆன வாழ்க்கை நான் அப்படி சொல்ல போறது இல்லை. எவ்வளவு தெரிஞ்சுட்டா அவ்வளவு சந்தோஷம். திருப்திக்காக பண்றது வேற, சொசைட்டிக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய செயலை சிலர் தயார் பண்றது தேவை. அவன் இருந்தா ஒரு 50 வருஷம் ஒருத்தர் பௌரோகியம் பண்ணி வச்சாலும் அத்தியாபனம் பண்ணி வச்சாலும் கிரமமா நன்னா சாங்கமா சொல்லி தரவா தயாரானா அப்ப லாபம் நமக்கு. அப்படிப்பட்டவா அந்த மாதிரி சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணன்ற ஐடியால தான் அடியனும் எவ்வளவு யாரால முடியும், எந்த செயல் இருக்காலும் எவ்வளவு முடியும்ன்றதுல டிஃபரன்ஸ் இருக்கும். மேக்சிமம் யூஸ் ஆகக்கூடியது கிரமமா கர்ப்பாஷ்டமத்துல உபநயனம் ஆகி குருகுலத்துக்கு போய் உட்காந்து 12 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு வரான்னு சொன்னேன். அப்போ அதுவும் சாங்கமா அத்தியனம் பண்ணான்னு சொன்னேன். 20வது வயசுல இருந்து அவன் 100 வயசு மட்டும் இருந்தா 80 வருஷம் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். அது அப்புறம் இருக்க ஆளுக்கு குறையும். அது அதனால அது வந்து அது நாம நமக்கு எவ்வளவு முடியுதோ அதுக்கு நாம திருப்தி பட்டுக்கிறதா இருக்கு. ஆட்சேபம் ஒண்ணும் இல்லை. கடைசி இன்னும் 93 வயசுல ஒருத்தர் நான் பூனாட்டுக்கிட்ட வந்து அக்னிஹோத்ரி எங்க அவருக்காக போயிருந்தேன். அவர் ஆயுர்வேத டாக்டர் கூட ஏதோ மருந்து பண்ணி தாருன்னு சொல்லி கேட்டு போயிருந்தேன். பண்ணி கொடு. அவர் சொன்னார், நீ கர்நாடகத்துல வந்திருக்கே, எனக்கு கொஞ்சம் கன்னடா எழுத்து கத்து கொடும். வாங்க 93 வயசு ஆச்சே இப்ப கத்துக்குவேன். ஆமா என்ன தப்பு அப்படின்ட்டு இருக்க மட்டும் ஏதாவது நித்தியம் புதுசா கத்துண்டா லாபம் தானேன்னு எழுதி கொடுத்து ஒரு நாள் காமிச்சார். எழுதி சுவாமி எழுத்தெல்லாம் எழுதியிருக்கேன் பாரு, அதுல இருந்து மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அந்த ரீல் பூனா யூனிவர்சிட்டியில 84 வயசு ஒருத்தர் பிஹெச்டி பண்ணார். அந்த மாதிரி அவளுக்கு அக்கறை, அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. பண்ணோம். பொதுவா நாம எதிர்பார்க்கறது அதுக்குன்னு அந்த ஏஜ்ல இருக்கவாளா இருந்தா அவளை நாம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லி பண்ண சொல்லலாம். பண்ணா நிறைய லாபம் பா அப்படின்னு. அப்புறம் இந்த ஆளுக்கு ஓரளவுக்கு தானே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவங்க சொல்ல வேண்டியது ரொம்ப தேவையில்லை. ஆனா சந்தர்ப்பங்கள் கூடி வந்து கஷ்டம். ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சு போயிடலாம். அது அதான் இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்றது தெரியாது. எப்படின்னு பார்ப்போம். இந்த நம்ம இந்த கோர்ஸை நம்ம ஃபுல்லா பெஸ்ட் பாசிபிள் எக்ஸ்டென்ட் நம்ம இது பண்ணிக்கணும், உபயோகப்படுத்திக்கணும். பண்ணிட்டு சாய்க்கிற மாதிரி இன்னும் 4 பேருக்கு உபகாரம் பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம இப்போ நம்ம சைட்லயே நிறைய இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது இருக்கு. கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம், வெவ்வேறு சேர்க்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா அது மனுஷா இல்லாதனால நிக்கிறது லேக்கிங் ஹேண்ட்ஸ். அதுக்கு யாராவது கூட சேர்ந்துக்க முடிஞ்சா, தெரிஞ்சுட்டு பண்ண முடிஞ்சா கண்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். ப்ராப்ளம் அதாவது பல எண்ணங்கள் வச்சுட்டு ஆரம்பிச்சே பார்க்கலாம். பகவத் சங்கல்பம் எவ்வளவு தூரம் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். அதான் நாலுல இருந்து அவ்வளவு கிளாஸ் ஆரம்பிக்க ராஜசாக்கியத்தை பத்தி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதாவது ஒவ்வொன்றையும் ஓரளவுக்கு பரிச்சயம் சொல்லி வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் லெவல்ல. அப்புறம் ஏதாவது ஒண்ணுக்கும் டீப்பா எடுத்துக்கணும். அந்த மாதிரி போறது நெக்ஸ்ட் எடுத்து போகலான்னு இருக்கு. பார்க்கலாம். அடியன் அது மாதிரி இப்போ ஒரு பரிச்சயம் மாத்திரம் இங்க நம்ம கத்துண்டு அப்புறம் நம்மளே பார்த்து படிக்கலாமா? கரெக்ஷன் கிளாரிபிகேஷன்ஸ் கேட்டுக்கலாம், இது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இதுல என்ன ஆகும், இந்த காலக்ஷேப நியமம் அது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சுக்க வேண்டாம். காலக்ஷேப நியமம் இதுக்கு சொல்றது கஷ்டம். அது நேரம் வந்து கத்துக்கணும். ஆன்லைன் பண்றதே தப்பு. அப்படி பார்த்தா ஆச்சாரனே தெரியாதையும் சேவிச்சே கத்துக்க போறதில்ல. அப்போ உபயோகம் இல்லதான். ஓரளவு அக்செப்டட். குரு பாதா உபசங்கரன் நீ யாத்துன்றார் மனு. ஆச்சாரியம் காலை தொட்டு சேவிச்சுக்கோணும். எங்க போய் யார் தொட போறா? இப்போ ஆன்லைன் வச்சு என்ன பண்ண முடியாது? கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை உதைக்கலாம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது.
அடியேன் அடியேன் அதுல இருந்து எவ்வளவு டிகிரேட் ஆகும் அது ஒன்றும் அக்செப்டட் ஆயிடும். அது இல்லாம அதுவும் இல்லாத போறதே நினைக்கலாம், அவ்வளவுதான். அடியேன் நியமமா பண்ணோம்னா நேரவே தான் வரணும். அது அது ஒன்றும் யாரும் ஒருத்தருக்காவது முடிவு போறதான்னு தெரியாது. அடியேன் அதுக்காக விரும்பம் இருந்துடாமல் ஏதோ பண்றது. இப்போ ஓலச்சுவடி எழுதி வச்சா அந்த காலத்துல ஓலச்சுவடி படிக்கிறவன் ஆச்சாரியமா படிக்காம எப்படி தெரியும்? போனா போறதுன்னு விட்டா என்ன பண்ண முடியாது. அது சிலது ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒத்துண்டு இருக்கான், ரிலாக்ஸ் பண்ண ஒத்துண்டு இருக்கான்னு அர்த்தம். அதுவும் இல்லாம இன்னைக்கு இது கூட தெரியாது இருக்கு, இவ்வளவு கூட விஷயங்கள் தெரியாது போகும் அப்படின்றது ஒண்ணு. சிலது இது எப்பவுமே அது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நாம சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வேண்டிய பலனை அடையுதுன்றது முடியாது போலாம். அசிங்க்ரனஸா போயிடுதுன்னு சொன்னா ப்ராப்ளம். ஒரு ஆப்ஷன் விட்டு விடுறது, இன்னொரு ஆப்ஷன் கொஞ்சம் டிகிரேடடா இருந்தா கூட வெயிட் போறதுன்னு பண்றது. பார்க்கலாம் என்ன பண்ண முடியும். சங்கல்ப சமயத்துல சுவாமி சாய்க்கிறார். அந்த டம்பன் சொல்ற மாதிரி சொல்றேன். டம்பன் ஒரு கேரக்டர். அதுல லோகத்தை டம்பம் பேசுறாங்க. சொல்றான் ஒருத்தன் வந்து, சுவாமி எனக்கு இன்னைக்கு எங்க அம்மா சாதம். சரி எப்படி பண்றதுன்னு. இல்லை எனக்கு தெரியாது சாதம் பண்றதுக்கு. யாரையா வாத்தியாரு கூட்டு பண்ண வேண்டியது தானே. சுவாமி நான் விஸ்வாமித்திர கோத்திரம்னா எனக்கு யார் புல்லு கொடுக்கறதுக்காக பிறந்திருக்கான். விஸ்வாமித்திரனால கர்ப்பம்னு அர்த்தம். சரி அதனால இன்னொருத்தர் வாத்தியாரா ஒத்துக்க போறது இல்லை, நீயும் தெரிஞ்சுக்கல, அப்ப என்ன ஆகுதுன்னா விட்டுவிட்டேன் சாதத்தை அப்படின்னு ரொம்ப வேடிக்கையா சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு சுவாமி. அப்படி ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். வரட்டு ஜம்பம் வச்சுட்டு கடைசியில என்ன ஆகும்னா கர்மா எல்லாம் விட்டு போகும், லோபமாகும், அவ்வளவுதான். அது ஒரு ஆப்ஷன். போனா போறது விட்டு விடுறேன்றது. அது காட்டலாம் ஏதோ கொஞ்சமாவது சர்வநாச சமுத்தம்னு அர்த்தம் தெரிஞ்சு பண்ணிட்டான். இன்னொரு வகை இருக்கு, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சேவ் பண்ண பாக்குறது. ரெண்டுக்கும் அந்த கான்ஃபிளிக்ட் எப்பவும் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த கால தேச வர்த்தமானத்தினால வருது. ஆன்லைனா இருந்தா கூட ஸ்ரத்தாபூர்வகமா நம்ம, அதாவது செல்ஃப் இம்போஸ்டா கரெக்டா நம்ம நியமத்தோட இருந்து கேட்டா அது சரியா தானே இருக்கும். இதுதான் அதுக்கு வேற வழி இல்லாததுக்கு நம்ம என்ன அனுகல்பங்கள் பண்ணியாகணும். முக்கிய கல்பம் முடியாத இருக்கிறத அனுகல்பங்கள் ஏதாவது ஏற்படுத்தணும். அதுக்குதான் அப்ப ஏதத்திர பிராமணா சம்மர்ஷனா யுக்தா யதாதே தத்தான்னு ஏதோ சுத்தி ஒரு வழி சொல்லிட்டு, சரி அங்க யார் மகான்களா இருக்காளோ அவ எப்படி சொன்னா அவள் பண்ணிட்டு போ. சொன்னாராஜா சுவாமி சொன்னார்னா பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அதுக்கு முன் நிற்கணும். முக்கிய விஷயங்கள் பல விஷயங்கள் ஆரம்பிச்சாலும் ஏதோ நடக்குது. கொஞ்ச நாளாவது அப்புறம் தொடர்ந்து சமுதாயமே போயிடுன்ற சமயத்துல பண்ணார் பலது. இந்த மாதிரி அதுக்கு அந்த தைரியத்தோட பகவானிடத்துல பிரார்த்திச்சு ஜனநாயகி பண்ணி ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கணும், பண்ண வேண்டியதுதான். அப்படிலாம் இருந்தா இப்போ ஆடியன் மாதிரி இருக்கிறவெல்லாம் பாம்பு எல்லாம் யார் சுவாமி இருக்கா? அதாவது ரொம்ப கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாம போயிடும். பெரியவாள்கிட்ட ஆசிரியிச்சு கத்துக்கிறது தான் கரெக்டு, அதான் உத்தம பட்சம். இப்போ இருக்கச்சே இது இந்த ஆன்லைன் மீடியம் அடியன் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் தான் அது. இப்ப பெரியவாளும் இப்போ இந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் கூட ஒத்துக்கிறா, சொல்லித்தரேன். மாசத்துல ஒரு தடவை இப்போ நேரம் வந்துட்டு போனா அட்லீஸ்ட் அதுவும் கொஞ்சம் இருக்குன்னு ஆகும், நியமமும் இருக்குன்னு ஆகும் அப்படின்னு. இதுதான் இருக்கு அது எதுக்காக அப்படின்னு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுல இருந்து ஆபீஸ்க்கே போல பல பேர் அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வந்ததுன்னா அதோட நின்றுறது எல்லாமே. யோசிக்க வேண்டியது.